ஹலோ ஏப்பா இது சும்மா இல்லைப்பா கசகசன்னு மைக் டெஸ்டிங் யோ மைக் செட்டு உடனே நீ சவுண்ட் ஏற்றி வச்சிருவே உன் கையை வச்சுட்டு இல்லையா 1 2 3 கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடுவப்பட்டிங்கிற ஊரே சேர்ந்து ஒரு கொலையை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்னைய பாட சொன்னாங்க. என் பொழப்ப போட்டு இப்போ பாட வந்திருக்கேன். பாடட்டா? தெற்குள்ள மாணவர்ட்டி வந்த நாய துரத்தி அரும்பாடு பட்டு நாங்க மான பிடிச்சோம். இந்த கதை மெய்யா பொய்யா தெய்வம் தான் சாட்சி ஐயா, உதவட்டு வந்தது மட்டும் உண்மை ஐயா ஐயா. உடனே ரோசப்பட்ட அத்தனை நாயும் ஊரை விட்டே ஓடிருச்சு. ஊர்ல இருந்த ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் பிடிச்சி வச்சிருந்த மானுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா நம்ம ராமமூர்த்தி, கொண்டிப்பையபுள்ள, ஏழ்ற, சமையல் மாசு சேவல், கசாப்பு கடை பல்லாண்டி, நம்ம கிளவி, ஊர் முழுங்கி, குஞ்சுக்கறி, பாலா போன அரும்பாடு, வெங்கலத்தோண்ட அவன் பொண்டாட்டி, முக்கியமா வைரவனும் பைரவனும். அவ்வளவுதானப்பா. பேர் எது விடுபட்டு இருந்தா இப்பயே சொல்லிருங்க, அப்புறம் என்னைய சடிக்க கூடாது. ஆமா, பல்லாண்டி தோளத்தானே உரிச்சு வைக்க கிளவி, வெங்காயம் தக்காளி நறுக்கி வைக்க, சேவல் மாஸ்டர் கரியத்தானே வதங்கி இருக்க, அடடா ஊர் முழுக்க கரியின் வாசம் பரவி கிடக்க, பைரவனும் பைரவனும் சுண்ட சுண்ட கரிய ஒரு வாரம் வச்சு திங்க சண்டை சண்டை சண்டை. அடிச்சுதான் போட்டான், ஊரு மொத்தத்தையும் நார்நார கிழிச்சான். அடிச்ச அடிய திருப்பிக்கிச்சு பல்லாண்டி காலு, இடுப்பு அடுப்ப போல விரிச்சிருச்சு. ஊர் முழுங்கிய கேளு, நம்ம ஊர் முழுங்கிய கேளு. விரியாம என்ன செய்யும்? கிடுகுல கொம்பையும் முதுகுக்கு பின்னாடி தோலையும் விரிச்சு துறை மாதிரி படுத்திருந்தா சும்மா விடுவானா பாரஸ்டுக்காரே? உள்ள போய் நல்லா மொன்னங்க குடுத்து கோட்டு குட்டுப்பிட்டாங்க. கோட்டுல ஜட்ஜி ஐயா கேட்டதுக்கு சல்மான் வில்லாளி அடிச்சேன்னு தான் சொன்னாங்க ஐயா. 8 வருஷம் தான் தந்தாங்க ஐயா. இப்போ மேல்கோட்டுல அப்பீல் பண்ணி அலைகிறார் ஐயா. அப்படியா ஐயா? அப்படின்னு இந்த ஊர் முழுங்கிட்ட கேட்டா தீர்ப்பு இவருக்கு சாதகமா தான் அமையுமா? ஏன்னா ஐயா வேட்டையாடின வில்லையும் அம்பையும் போலீஸ் இன்னும் கைப்பற்றலையா. இதுதான் இந்த ஊருக்காரங்க செஞ்ச கொலை. என்னைய வேற பாட சொல்லி தொலைச்சிட்டாங்க. நானும் பாடிட்டேன். என்னைய தூக்கி உள்ள வச்சிடாதீங்க ஐயா, நல்லா இருப்பே சாமி. பா முன்னாடி இருந்து குத்தி விடுனே சும்மா கக்க பா பா. ஏய் இந்த காய் நான் வெட்றா. இன்னும் ஒரு 2 போடு அடிச்சிரலாம். சொல்றது இந்த வண்டாங்க ஒரு 20 கிலோ தேருமா? அதெல்லாம் தேரும்னே. சாத்தவோ மிச்சம் இருக்கும்னே. அவசியம் வந்துறோம்பா. ரெண்டும் சொல்லி போடுறான். எங்கடா கடா கறி கிடக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க பத்தியா? என்னப்பா ராமமூர்த்தி, ஆடு மெலிஞ்சு போய் கிடக்கு. அதெல்லாம் நல்லா தானே இருக்கு. ஐயோ சேவல ஆண்டையெல்லாம் நல்லா கழுவி கொண்டு வா. வந்துங்க என்ன கீரி போட்டுருவோம். வந்துட்டாரு. காரைக்கு மயில இருக்கான். மசாலா மணக்குது. ஸ்கூல் போல மணக்கும் மணக்கும். அண்ணா எங்க ரெண்டு எப்போ பாரு அடுத்த விட்டு கதையை பேசிட்டு கொப்பு ஒடிஞ்சு கீழே விழுந்துடாத கழுத. அவனை பாரு. கண்டுக்க மாட்டியா? எப்போ பல்லாண்டி, நாங்கள் என்ன பொழுதுபோகாமல் வந்து நிற்கமா இல்லை வெட்டிப்பழு வந்து கிடைக்கான்னு நினைக்கியா?
அதையாவது ஓப்பனாக சொல்லப்பா. எப்பா அது இல்ல, என்னால வர தோதுப்படல. என் மகன் அனுப்பிச்சுறேன், அவனை கூப்பிட்டு போங்க. அவன் கோயிலாம் கடை வெட்டிருக்கேன்ப்பா. ஆமா நொட்டிருக்கியான். தொங்கு கடை விழுந்தா ஊரே நொட்டிரும்ல. முண்டை கூப்பிட்டா நீ வருவியா? இதுல ஆள் ரெக்கமெண்ட் வேற. நாயை வர சொன்னா என் வாழை அனுப்பி வைக்கன்னு சொல்லிச்சான். அது போல இருக்கு நீங்க சொல்றது. எப்பா நான் வரேன்டா, என் சம்பளம் அதுக்கு மேல என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும், அதை பாத்துக்குங்க. தெரியும் செடியா, உனக்கு என்ன தோலும் பின்னாங்காலம் தானே, தூரம் நின்று வாங்கிட்டு போ. அது போது நீங்க போங்க, காலையில கோழி விட கண் மாதிரி வந்து நிற்பேல. என்னத்தை பார்க்க? நான் 2 நாளில் உன்னை இப்படி தான் தொங்கோட போகிறோம். வாகலத நாளைக்கு வந்து நீ நிக்கலையோ இந்த மாதிரி உன்னை தொங்க விட்டுருவோம் பாத்துக்கா. ஆமாயா, நாங்களாம் ரொம்ப துடிப்பான சாமிங்க, பார்த்து நடந்துக்கோ. சரி போங்கப்பா, வந்துடுறேன்ப்பா. போங்கப்பா போங்கப்பா. ஏமா அதை காலையில் பார்க்கலாம்ல? காலையில் ஆளெல்லாம் வந்துடுவாங்க. அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கவே நேரம் சரியாக இருக்கும். அதான் இப்போ பார்க்குறேன். காலையில் நான் சும்மா தானே இருப்பேன், நான் பார்க்க மாட்டேனா? அதுக்கு இல்லை, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி gift கொடுத்துருக்கா. அது பிரித்து பார்த்துட்டே இல்லையான்னு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்கா. அதனால தான். என்னத்த உலகத்தில் அதை கிஃப்டை கொடுத்துட்டாலாம் ஃப்ரெண்டு. சரி சரி, அதையாவது பார்ப்போம். என்ன வெறும் கடிகாரமாக இருக்குது? செவத்துக்கு 4 மாட்டினாலும் கதவுக்கு 3 மிச்சம் இருக்கும் போலுக்க. ஏற்கனவே உள்ள கடிகாரத்தில் 2 முள்ளும் சேர மாட்டேங்குது. என்னது? கையிலேயே இடுப்பில் நிற்பேனாங்குது. இதை பறிச்சு பாரு. எது? இங்கே கொடு. ஜோடி பொருத்தம் ஜோராக இருக்குது. இதான் உன் ஃப்ரெண்டு கொடுத்ததா? ஆமாம். வெய். ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நம்ம கல்யாணத்து அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு நல்லா துருன்னு இருந்துச்சு, அந்த பொண்ணு தான். ஓஹோ, அந்த குழந்தையா? நல்லா செக்கச்சேவன் அழகாக இருந்துச்சு அதானே? செக்கச்சவேர்னா அவள் குழந்தை கருப்பால இருக்கும். கருப்பு சேப்பா முக்கியம், குழந்தை தானே முக்கியம். குழந்தை என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? குழந்தைன்னா யாருக்கு தான் பிடிக்காது? நாம குழந்தை பெற்றுக்கலாமா? அப்புறம் ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து தூங்கிட்டியான்? எனக்கு தலை வலிச்சது, நான் தூங்கிட்டேன். அப்போ நேற்று நான் சும்மா தான் படுத்திருந்தேன். நீங்கள் தான் வந்ததும் தூங்கிட்டீங்க. சரி டயர்டாக இருப்பீங்கன்னு நானும் அப்படியே தூங்கிட்டேன். அடச்சே, இது தெரியாமல் போச்சே. ராமத்தனே, ராமத்தனே, இந்த வந்துடுறேன். நல்ல தூக்கமோ? ஏய், என்ன விளையாடுறியா? பின்ன வெளியில் அவன் கூப்பாடு போட்டு கத்திரிக்காய் இருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன அப்படி தூக்க வேண்டி கிடக்கு? கூப்பாடு போகிறாங்களா? என்னத்துக்குடா? உன் வீட்டில் திருட வந்துட்டானே. திருட வந்துட்டானா? ஐயோ, எப்போ? இப்போதான் நீ கட்டி வைத்த கடையை தீட்டு பார்த்தாங்க. நல்ல வேலை நாங்கள் பார்த்தா, இல்லைன்னா அவ்வளோதான்.
என்னப்பா நீ எதுக்கே நேரம் வெளியே வந்த? 7:30 தான் ஏதோ திருட வந்துட்டதா சொன்னா. இல்லை ஏழ்ற அதான் கடாயை தான் பிடிச்சிட்டு வந்தாச்சுல, அப்புறம் கிட்ட அவனை இழுத்துட்டு வந்தா. அவன் உள்ள என்ன வேலையில் இருந்தானோ? ஏய் சும்மா இருப்பா, உள்ள சும்மா தான் படுத்திருந்தேன். சும்மா விடணும். தெரியல. என்னாச்சுப்பா? கடாய தனியாக கட்டினா தப்பா போச்சு. எவனோ ஒரு ஆளவே அவுத்துட்டு போக பார்த்துருக்கான். அந்த முனியாண்டி சாமிக்கு விட்ட கடாயா அவ்வளவு சீக்கிரம் தூக்க முடியுமா? அதான் அமுக்கிட்டு போக பார்த்தானோ இல்லை, அப்புறம் என்ன சும்மா முனியாண்டி முன்னாடி பீத்திக்கிட்டு இருக்க? டேய், கோயிலுக்கு நான் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும், இல்லைன்னா சாமி குத்தமாயிரும்டா கிறுக்கு போல. பின்ன ஆளாளுக்கு எனக்கு என்னன்னு கதவு சாத்திட்டு பார்த்தா சாமி குத்தாம என்னென்ன ஆகும்? இன்னும் 2 நாளைக்கு பார்த்துக்கங்கடா, 3ஆம் நாள் கோயிலுக்கு போயிடலாம். சரி ராமூர்த்தி, நீங்க போய் படுங்க, கடாயை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் பார்த்துக்கிறோம், பரவாயில்ல. மணி இப்போவே 3 ஆகி போச்சு. நான் இங்கேருந்து போய் கதை அடைச்சி படுக்குள்ளே விடிஞ்சிரும். அதுவும் சரிதான், கோயிலுக்கு உண்டான வேலையை போய் பாருங்கடா. தனியா கிடந்த இதுவரையிலும் நானாக துணையா கிடைச்சா குடியிருக்கிற வீடாக தீ குச்சி போல வன தீண்ட தூண்டுத சேல கேடு வந்தா இந்த ஆடு நெடுநாளாக ஏங்கி நான் தனிமையில் படுத்திருந்தேன். கால் கையப்பாரு இவத ஊரு முழு ஆம்பள நேனே பக்கத்தில் நான் நினைச்சேன். ஓங்கைய நான் முடித்தேன், ஏழு செருப்பு தேய்ச்சதே உசுரும் தேயந்தா. அதனால நான் உன்னை நான் தாங்கியிருப்பேன். இது என்ன வேப்பங்குழிய கட்டுறாரு கடாய்க்கு? ஏன் கடிக்காத? ஆமா கடிக்காது. கள்ளமிட்டாய் பாக்கெட்டும் காராச்சியம் வாங்கிக்கணும், நல்லா நொறுக்கி திங்கும். கறி கசக்குமியா? கறி கசக்கும்னா கத்திரிக்காய் சாம்பார் வச்சு சாப்பிடு. நாங்கள் என்ன ரத்தம் செத்து போய் கிடக்கோம்? மாப்பிள்ள வர வர உன் மாமனாருக்கு ரொம்ப ஏத்தம் குடிச்சியா? நல்லா சம்மந்தம் பிடிச்சியா தேடி போய் ஒரு வல்லியனம் தெரியல, ஒரு மெல்லியனம் தெரியல. டேய் வரும்பாடு, என்ன உங்க பழைய தின்னுதான் கறி கசக்க போதாங்க. பின்ன கசக்காதா? கறியை கசக்க வைக்கவா அரும்பாடு பட்டு கிளவி கிடாய வளர்த்துருக்கு. வர வர ஒவ்வொரு அட்டுலிய தாங்க முடியல. கிளவிக்கு மட்டும் தெரிஞ்சு ஒவ்வொரு சட்டியை கடைஞ்சிடாமா. அதை சொல்லும். என்ன பெரிய உலகத்தில் இல்லாத அதிசயத்தை வளர்த்து வச்சுட்டு என்ன பயங்காட்டுறீங்க? உலக அதிசயம்தான். உன் அருமை மருமனுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் கிளவி வேண்டிக்கிட்டு வளர்த்த கிடையாது. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத அந்த கழுட்டு கழுது ஹாஸ்பிட்டலே படுத்துக்கிச்சு. அது மட்டுமா? இதான் சாக்குன்ட்டு ராமூர்த்தி அண்ணன் வெள்ளம்பட்டி சந்தையில் கடாயை 10 மணி நேரத்துக்கு வித்துட்டார்ல, அதையும் சொல்லுவேன். ஐயோ அப்புறம் என்னாச்சு? அந்த கதையை ஏன் கேட்கிறு? கேள்விப்பட்ட கிளவி ஆஸ்பத்திரியில இருந்து வெறி பிடிச்சு ஓடி கசாப்புக்கு போனதை அரும்பாடு பட்டு பிடிச்சு 13,000க்கு வித்ததை 5,000 கொடுத்து வாங்கிட்டு வந்து கட்டி இருக்கு. நீர் என்னடான்னா வேப்பங்குலைய கொடுத்து கறியை நாசம் பண்ண பாக்கிது. என்ன நொப்படியா? வரும் போய் கிடாய்க்கு தண்ணி வை. சும்மா கச கச. மஞ்சள், ரவை, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா பூரா உப்புமாக்கு உண்டானதாக இருக்குது. நம்ம வெம்பங்களுக்குள்ளே எழுதி கொடுத்தோம், பயிரில் லிஸ்ட்டை மாற்றிட்டு புலம்புது. வாயா சிங்கப்பூர் சீமா, வெம்பங்களுக்கு ரவையும் வெங்காயம் போதும் மச்சான் ராமூர்த்தி சொல்லி விட்டானா? யோ உப்புமாவை கிண்டு போதும், மிஞ்சி போனால் ஒரு 50-60 பேர் வருவாங்க. நீ என்னடானா 500 இட்லிக்கு அரைச்சி அதையும் புளிக்க வச்சிருக்கிற. இதில் புளியோதரை வேறு 5-6 அணைச்சி வச்சிருக்கிற. இதுவும் 10,000 வெம்பங்களுக்கு வேறு அடிபடுறையாக்கும். ரொம்ப ஆக்கமாக இருக்குமியா உன்னையெல்லாம் கோயிலுக்கு கூட்டி போனா? ஆமாம் ஆமாம், நீ என்னை வச்சு 18 விசேஷம் நடத்தி அழுத்து போயிட்டேல. முதல் விசேஷத்துக்கே முக்களும் முனங்களுமா இருக்குது. எல்லாம் என் கிரகசாரம். உன் பேச்சை நம்பி வந்தேன் பார்த்தியா? என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். உப்புமான் உப்புமான்.
இப்போ மூர்த்தி கோவில் செலவுக்குலாம் பணம் இருக்காப்பா? இல்லைன்னா சொசைட்டி பேங்க்ல நான் எடுத்தாரேன். இப்போ வேணாம் பெரியப்பா, எனக்கு தேவைப்படும் போது சொல்கிறேன். ஆமாம், நம்ம வக்கீல் மாமனுக்கு சொல்லியாச்சா? அவர் நம்ம மேலே கோவமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ போய் சொன்னால் வராரோ வரலையோ தெரில, அதான் சொல்ல. அடா வாராரோ வரலையோ ஃபோனை போட்டு கொடு, போடல நான் பேசிக்கிறேன். என்னாச்சு? எடுக்கலையப்பா. நான் தான் சொன்னேனே எடுக்க மாட்டாருன்னு. என்ன சும்மா அவரே ஏன் கூட்டி தெரிய சொல்றாரு? அதென்னடா புத்தி உனக்கு இருக்கா? இந்த மாதிரி ஒரு நல்லது உணவுக்கு போகும்போது தான் புத்தி போன உறவு பலப்படுத்த முடியும். ஐயா மூர்த்தி, நீ இவன் பேசலாம் கேட்காத. எதுக்கும் பிற ஒரு வாட்டி போட்டு பாரு. நான் நடந்து போயிருந்தாலும் இன்னும் அட்டோன்னு கொடுத்துட்டு வந்துருக்கலாம். உனக்கு இந்த நத்தில போகாடி தூக்கம் வராதானே? இந்த முக்கில் திரும்பவே 3 நாள் ஆகும் போல. அங்கே சுற்றி இங்கே தான் வருவேன்னு எனக்கு அப்பயே தெரியும். அதான் நான் பேசாமல் இருந்துட்டேன். இல்லை, 4 இடத்துல விசாரிச்சா தானே உங்கள்ட்ட ரேட்டை குறைச்சி பேச முடியும். பாத்தீங்களா, நம்ம ஊர் ஆளுன்னு ரேட்டை குறைச்சோன்னா அதையும் குறைக்க பார்க்குறீங்க. முதலாளி மாருங்க கொஞ்சம் மனசு வைங்க. நட்டமாவே நின்னா இப்படியே. அதுவும் நீ வேற இந்த அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கேரளாவுக்கு வண்டி அனுப்பி விட்டோம்னாக்கும் ஒரே லோடில் காசு அள்ளிட்டு வந்துடலாம்னு. நான் தான் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கேன். நீங்கள் என்னடனா இப்படி சொல்கிறீங்க? என்ன பெரியப்பா எப்படி பேசுகிறாரு? நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல அந்த பணத்தை விட்றா. சரி விடு எழுதி, முதல்ல இந்த அட்வான்ஸ் 3000 போடு. கோவிலுக்கு போய்ட்டு வந்து மற்ற எல்லாம் பேசிக்கலாம். அட்வான்ஸ் எங்கே போயிட போகுது? தார சார் ஊர் மக்கள்கிட்ட அப்படியே அப்பளம் இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட கொடுங்க. என்ன உங்கள் மனசு கோணக்கூடாதுன்னு வாங்கிக்கிறேன். நாளைக்கு காலைல வெள்ளனை வந்துடணும். விடிய முன்னே கிளம்புனா தான் கோயிலுக்கு போய் சேர முடியும். பின்ன 45,000 செலவு பண்ணி பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கன் மாதிரி போய் சேர்றதுக்கு தானே. என்ன ஒன்று 45,000 தினம் செலவு பண்ணாலும் இந்த ஆர்எஸ்ஆர் அசர மாட்டான். என்னென்னு சொல்கிறது? சரித்தானாச்சு. பாட்டி, மறக்காம கோவிலுக்கு வந்துருங்க. லாரி வருது, சரியா? சரி இருங்கப்பா, காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்கப்பா. ஐயோ வேண்டாம் பாட்டி, நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். அப்ப டீ போட்டு தரேன், சாப்பிட்டு போங்க. கடுங்காப்பி ஓகேவா? ஹார்லிக்ஸ் ஆச்சு குடிச்சிட்டு போத்தா. ஹார்லிக்ஸும் வேணாம்னா அரும்பாடு பட்டாவது பூஸ்ட் போட்டு தரட்டா? அப்ப போன் வீட்டா போட்டு தரட்டா? சர்பத் வாங்கிட்டு வரட்டுமா? ஆத்தா, கிடாவட்டுக்கு வந்துருங்க. லாரி வந்துரும். அந்த விளையாடக்கு இந்த விளையாடக்கு இருந்துக்கிறாதீங்க. சாப்பிட்டு 10 மைல் நடந்து வந்தோம்னா இங்கே வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். அண்ணே, அவங்களென்னா கூப்பிடுற? கூப்பிடாமையே அவங்க வந்துருவாங்க. இப்போ கூட ஒரு விசேஷத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஓ நீயா? என்னத்தா? அட வைரவா, எந்த ஊருக்குடா போற? பக்கத்து ஊர் ஃபங்க்ஷனு போய் மொய் வச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். சரி சரி போயிட்டு வா. எங்க உன் விசேஷத்துக்கு வராமல் போயிடுவோன்னு கவலைப்படாத. கரெக்ட் டைமுக்கு வந்துடுவான். லாரி மந்தையில் தானே நிற்கும். 3 to 4 தானே? ஆமாண்ணே, லாரி கரண்ட் நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். நீ கவலைப்படாம வா. கண்ணம்மா, கண்ணம்மா எந்திரித்தா. என்னங்க? வண்டி வந்துருச்சு போல தெரியுது. பிள்ளைகளை எழுப்பி விடு. சரிங்க. தூங்கவே இல்லையா நீ? நான் எங்க தூங்குனேன்? அந்த முனியாண்டி அப்பனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தி வீட்டுக்கு வந்தாத்தே எனக்கு தூக்கமே வரும். சரி சரி, புலம்பாம போய் சீதாவே ராமூர்த்தி எழுப்பி விடு. நீ வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? சும்மா நின்று வேடிக்கை வாங்காட்டி அந்த ஸ்டூல் எடுத்து போட்டா எல்லாம் ஏறுவாங்கல்ல. நீர் மட்டும் வெறுங்கையை விசிட்டு வரணுமாக்கும். அந்த கடாயை பத்திட்டு வரலாம், அந்த கோழியை பிடிச்சிட்டு வரலாம். இருக்கிற எல்லாரும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்க பாரு, நான் பேசுறத கண்டுக்கவே மாட்டேங்காரு. சம்பந்தக்காரரை போய் வரட்டாரா மடப்பாயில? அவருக்கு போய் வேலை சொல்ற, நீ போய் ஏற்றி விடுற. ஆளுங்களை முன்னாடி எத்தனை சாமனம் தலையில ஏற்ற முடியும்? சரிப்பா, சரி சரி. ஏழ்ரா வர. பெரியப்பா வந்துட்டாரா? ஏப்பா புதுமாப்பிள, நீ தானே முதல்ல வரணும். மெதுவாக வந்தா எப்படி? என்ன விசாரிக்க இருக்கட்டும், முதல்ல வர வேண்டியங்களா வந்துட்டா எட்டிப்பாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. நீ முதல்ல வண்டியில ஏறு. தள்ளி உட்கார்ல ஏழ்ரா. இங்க என்ன படுத்து உருளாவ போற? பெரியப்பா, நான் எல்லாம் எடுத்தாச்சுன்னு பார்த்துட்டு வீடை பூட்டு வரேன். சரியா சரியா. இல்லை அரும்பாடு,
உங்க ஊர்ல கருதிங்கிற கூட்டம்லாம் ஏறிடுச்சா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? யோ உம்ம கழுவு மலை குசும்பு உமரை விட்டு போகலையே. நாங்க என்ன கருவிங்க அலைகிறோம் நினைச்சீரா? என்ன நாங்க அரும்பாடு விட்டு வர்றதே பெருசு. ஆமா நீ பேசாம இருந்தே. அவர் பொண்ணு வீட்டுக்காரங்கிறத மறந்துட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. அப்புறம் நான் சொல்ல வைக்கலன்னு இறக்கி விடுறா, நாங்கிட்டு போயிட்டு வந்துடுறேன். உனக்கும் முட்டிருச்சா? எப்பா யார் யாருக்கெல்லாம் வருது இறங்கி போயிட்டு வந்துருங்க. அப்புறம் போகும்போது வண்டி நிக்காது சொல்லிட்டேன். பைரவா வா, நம்மளும் போய் டேங்க் காலி பண்ணிட்டு வருவோம். அப்பதான் வயிறு ஃப்ரீ ஆயிடும், சாப்பிட கரெக்டா இருக்கும். வா போலாம். வாங்கடா நம்மளும் போயிட்டு வந்துருவோம். ஆமாண்ணே ஆமா, நம்மளும் போயிட்டு வந்துருவோம். ஏன்னா எல்லாரும் இறங்கிட்டாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, லாரி கிளம்பும் போது புழுதி பறந்துடக்கூடாது பாரு, அதான் மந்தையை தெளிச்சிடலாம்னு ஜனங்கள்லாம் ஒன்று கூடி இறங்கிருச்சு. நல்லாவா என்னத்தா அப்படித்தானே? அது கடந்துட்டு போது, நீ முதல் சரியா பிடிச்சு மோன்ட்டு வாப்போ. அண்ணே கண்ட கல்வியை பேசிட்டு ஏறுங்கண்ணே, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. ஏறுங்க 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 ஏறுங்க. சீதா, என்ன பாட்டி? நம்ம மினியாண்டி சாமியை நல்லா வேண்டிக்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி கையில குழந்தையோட வந்து நம்ம கெடாய பலி கொடுக்கணும். கிளைக்கு பேச்சு பத்தியா போலாம். எனத்தை காக்குற கஞ்சி கேங்குற சனத்தை தாங்குற மண்ணில் நடக்கவே வரத்தை கொடுக்கிற சாமி ஆயுள் தந்தே காவு கொடுக்கிற உசுர ஏந்தி ரத்தம் குடிக்கிற பொண்ண வேண்டி நெருகுன சொந்தம் எல்லாம் கூடி வாரோ ஏத்துக்கோ நீ. கொலசாமி விட்டு வாழ கைய கோக்குறோம் சொந்தம் கொள்ள மனுஷன நாடி மிருகம் வாழல மனுஷன் ஆடுறான் கடவுள் போல கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்ள வாரா வாரா தனியே நான் தூங்கிய நாடும் தான் போகும் தூரம் தூரம் வாழ்ந்தாலும் வயிறு ஃபுல்லாயிடும். எனக்கு பசிக்குது, ஒரு வடை வாங்கி கொடுங்களேன். அதான் காலையில் புளியோதரை சாப்பிட்டுருந்தேன். பெரிய இவன் மாதிரி புகு பண்ணிக்கிட்ட. எனக்கு புளியோதரை பிடிக்காதுன்னு நான் வீட்லயே சொன்னேன்ல. சரி சரி அழுதுறாத, இரு வாங்கிட்டு வரேன். சரிப்பா, உனக்கு ஏதாவது வேணுமா? ஏப்பா உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? அவதான் புளிப்ப வேண்டாங்கிறா, என்ன பண்றது? ஏ சீக்கிரம் புளிப்ப வாங்கிக்கத்தா. சும்மா இருக்கா? அண்ணே 2 டீனு. என்னடா எந்த ஊர்ண்ணே நீங்க? உசலம்பட்டி பக்கம் கொண்டப்பட்டிட்டேன். இப்படி டேய் இன்னொரு டீ குடுறா. இந்தா டேய் பப்ஸு கொடு.
இந்தா பப்ஸ் சாப்பிடு. பப்ஸா? நான் வடை தானே கேட்டேன். இன்னும் வடை போடலாமா? பப்ஸ் தான் சாப்பிடு. அங்கச்சூர் திருவிழா சரி. அங்கே தான் போயிட்டு இருக்கேன். ஆமா இப்போ அங்கே தானே கிடா வெட்டு, இவங்களையும் கூப்பிட வேண்டியதானே? ஆமாம்ல. அப்போ நீங்களும் வாங்க, போய் கறி கறி சாப்பிட்டு வந்துடுவோம். ஏண்ணே இவங்க எப்படியும் கிடாவை நாளைக்கு தான் விட்டுவாங்க. இன்னைக்கு பொழுதுக்கு கறி கஞ்சி சாப்பிட கூப்பிடுறாங்க, யோசிச்சுட்டு இருக்கா. பானே போவோம். அப்படியே சொல்கிறேன். ஆமா சரி போகலாம். வா. எங்கண்ணே? பக்கத்து ஊரில் ஒரு ஃபங்க்ஷனு, போய் தலையை காமிச்சிட்டு கவர் கொடுத்துட்டு கறி சோறு சாப்பிட்டு காலையில் வந்துடுறோம். அண்ணே பைரவன் நாங்கள் வந்து என்ன பண்ண போறாரு? அவர் விட்டு போனேன். ஏய் எங்க அண்ணன் என்னை விட்டு என்னைக்குடா கறி கஞ்சி சாப்பிட்டுருக்கு? தொண்டைக்குள்ளே அதுக்கு இறங்காதா, நானும் கூட போயிட்டு வந்துடுறேன். பாப்பா போலாம் போலாம். கறிக்கு எழுதுறாங்கய்யா. இல்லை கதவாளி குஞ்ச இங்கே இறக்கி விட்டாடுறா. யார என்னத்தானா? என்னப்பா ஆச்சு? என்ன ஏன் இப்படி பிரேக் போட்டீங்க? வண்டி என்னன்னு பாரு. எங்க வண்டி ஓட்டுறவங்கலாம் லாரியை கொடுத்துருக்கானுங்க. டயர்லாம் நல்லாத்தியா இருக்கு. என்னப்பா என்ன லாரி கீழே குட்டி போட மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. பாவிகளா. யோ உங்க ஒருத்தனை காவை கொடுத்துட்டாங்கய்யா. என்னடா எப்படி கிடக்கான்? அப்பவே சொன்னேன் கேட்க மாட்டேன். யாருக்கு நேரம் கேட்கலன்னு கிடக்குது, என்ன பண்றது? ஐயோ சும்மா வேடிக்கை பார்க்காட்டி அவனுக்கு குதிரை காலியான பாருங்கப்பா. ஓனர் தான் பார்த்து ஒரு பொம்பளை விழா அங்க போகமா? அண்ணே தொட்டாதனே. போலீஸ் கேஸ் ஆயிப்பண்ணே. சரி ஆளாளுக்கு இப்படியே பேசியிருந்த எப்படிப்பா? அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பத்தி யோசிங்க. என்னத்தை யோசிக்க சொல்ற? அவனுங்க அந்த இருக்காம்பல் டிரைவர், அவனை லாரியை போலீஸை போடப்போம். என்னது போலீஸ்ல ஒப்படைக்க போறீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் பேசிட்டு இருக்கான். இங்க பாருங்கண்ணே, நல்லா விசாரிங்க. என்ன நடந்துச்சு தெரியாம இப்பெல்லாம் பேசாதீங்க. விசாரிக்கிறதா? என்ன நடந்துச்சு? நீ தானே வண்டி ஓட்டினவே? நீ தானே ஓட்டின? அப்படி கேளுங்கண்ணே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சேத்தூர் வரைக்கும் நான் தான் ஓட்டு வந்தேன். அங்க இருந்து வண்டி அண்ணன் என்கிட்ட இருந்து புடிங்க, நான் ஓட்டு வரேன்னு புடிங்க ஓட்டு வராரு. என்ன ஒன்னே சொல்றாங்க? நீங்க வண்டி ஓட்டுனியா? எங்க போனாலும் ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு தானே வர. உன்னை நம்பி ஒரு கல்யாணம் வேற. நீங்க வேணா அந்த பெரியவர் பக்கத்துல இருந்தாரு கேட்டு பாருங்க. அந்த கிளீனர் பையன் பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தேன், அவங்கிட்ட கேளுங்க. ஏன் வண்டிக்குள்ள இருக்க அந்த பொண்ணு கிட்ட கேளுங்களா? மாப்பிள அவன் என்னமோ ஒன்ன சொல்றான், நீ வேற பேச முடியல. பெருசு முன்னாடி தானே உட்காந்து வந்த, பெரிய மனுஷன் பேசு. யார் வண்டி ஓட்டிட்டு வந்தா? நம்ம பிள்ளைதான் வண்டி ஓட்டுச்சு, அது உண்மைதான். நல்லா தான் ஓட்டுச்சு. அந்த நாரப்ப உள்ள எப்படி வந்து விழுந்தான்னு தெரியலையே. மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது? நீ எதுக்கே வண்டி எடுத்த? இல்லை மச்சான், சீதா தான் பிரியப்பட்டுச்சு, சரி எடுப்போன்னு எடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. சார் தான் ஏ வீட்டை நீ தானா? இங்கே வந்து பாரு என்ன நடந்திருக்குன்னு. நாங்கள் என்னமோ வேலை எடுத்து போய் நிற்கிற மாதிரி நீ ரொம்ப விவரக்காரி மாதிரி உள்ளே உட்காந்துருக்கா. இப்போ போலீஸ் வரும், நான் தான் என் புருஷன் ஏற்ற சொன்னேன்னு சொல்லு, அப்படியே கையை குழுவிட்டு போயிடுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு வந்து வாச்சிருக்க பாரு. அந்த பிள்ளை என்னடா செய்வா? இந்த எரும மாட்டு பயல்களா தெரியணும். எங்க போனாலும் ஒரு வினை எடுத்துக்கிட்டு வரானே. கல்யாணத்துக்கு அப்புறம்டாலும் திருந்தாமட்டா திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லையே. பொம்பளைல கொஞ்சம் பேசாம இருங்க, எங்களும் கொஞ்சம் பேச விடுங்க. இப்போ என்னைய பண்றது? என்ன பண்ணலான்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம், அவங்க வந்து முடிவு பண்ணிட்டோம். ஆமாமா, நீங்க போலீஸ் ஃபோன் பண்ணுங்க, நான் ஓனர் ஃபோன் பண்றேன். இல்லைன்னா அந்த ஆளுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுப்பா. ஆமா, நாங்க அரும்பாடுபட்டு இங்க வந்து இம்புட்டு லோனு பட நீ ஓனருக்கு போட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்க பாக்குறாக்கும். வெங்காயம் பேசாம வைப்பா போனேன். நீங்க என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நடந்த என்ன ஓனர் ஃபோன் பண்ணி சொல்ல வேணாமா? என்ன ராமு தானே, என்னென்ன இவர் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு? கொஞ்சம் இருப்பா, பார்த்து பேசிட்டு பிறகு சொல்லலாம். அதுக்குள்ளேயும் அவசரப்பட. நல்ல மனுஷங்க கிட்ட நியாயம் பேச போயிட்ட செய்யறீங்க செஞ்சு விட்டு. என்னென்ன நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ஆளையும் அடிச்சு கொண்டுட்டு யோசிப்பை முடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஆள்கிட்ட வண்டியை கொடுத்து நீ என்னடா புடிங்கிட்டு இருந்தான்னு கேட்பாரு, அதுக்கு நான் என்னென்ன பதில் சொல்லுவேன்? இதெல்லாம் சரி வராது, ஓனர் பதில் சொல்லி ஆகணும். இப்ப இப்படி விவரமா பேசுற நோனி என்ன பொருடா வெண்ண?
மாப்ள பேசிட்டு இருக்கலாடா. என்ன சொல்றாங்களா மாப்ள நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். அது எல்லாருக்கும் சரின்னு பட்டா சொல்லுங்க, உடனே செஞ்சிடலாம். என்ன ஐடியா சொல்லுங்க ஐயா. நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம், என்னவாது செஞ்சு தப்பிக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், வேற வழியே இல்லை. என்னால என் தங்கச்சி வாழை வெட்டி வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரே யோசனை, பாடி எடுத்துட்டு போய் எரிச்சிடலாம். என்னது பாடி எரிக்கிறதா? கெடாக்கிறது என்ன வந்த எல்லாத்தையும் உள்ள வைக்க நினைக்கிறீங்களா? அதுதானே உன் மச்சானுக்கா அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்றியே, மற்றவங்களை பற்றி யோசிச்சு பார்த்தியாடா? அதுவும் இல்லாம செத்தவன் எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்த்தவனோ நாளைக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சுனா எல்லாத்தையும் பங்கு வாங்க பிரிப்பாங்க. அங்கு பாகம் பிரிப்பாங்களா? ஐயோ நினைச்சா நமக்கே சீர்னாங்களப்பா. எல்லாத்துக்கும் நல்லபடிவா சொல்லுங்கப்பா. நானும் அதுக்கு தான் சொல்றேன். இப்ப செத்து போனவனை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல, உசுரோட இருக்கிறவனை பத்தி தான் போய் யோசிக்கணும். நீ ஓரமா உட்காந்து யோசிச்சு பாரு. அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பில்லடா சாமி. நான் வரேன். திரும்ப வந்து பெரிய மனுஷன் மாதிரி அவன் சொல்ற என்ன தப்பு இருக்கு? இது வனாந்தரம். இதுக்குள்ள ஒரு சின்ன தீப்பொறி பட்டா கூட ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். ஏதோ சவுண்ட் வருது. எல்லாரும் மறைச்சுங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இப்படி பயந்துக்கிட்டு நிக்கிறீங்க? சும்மா இருக்கே, அடிச்சு கொள்ளவா? விடுடா, அப்படி பேசிட்டே ஒருத்தனை கொண்டு விட்டுருக்க. கிளை ஒண்ணு போதும், உனக்கு தூக்கல போட. எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தூக்கி அவன் போசிட்டு வாங்க, போயிடலாம். கிளவி ஒரு வழி பண்ணாம விட மாட்ட போல தெரியுது. பதச்சிட்டா ஊருக்கு போயிட்டு அப்படியே விட்டுருவாங்களாக்கும். செத்த பையில யாராவது காணு தேடி வந்தாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஒருத்த பார்த்துட்டே போனான்ல, அவன் ஒருத்தம் போது நம்மளை காட்டி கொடுக்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்? லே செத்த பையன் இந்த பக்கம் தான் வந்துட்டு போனா அவனுக்கு என்ன தெரியுமா? ஒருவேளை அவன் இந்த பக்கம் வந்துட்டு போனதை பார்த்துருந்தா அப்போ ஒன்று பண்ணலாம். பாடியை நம்ம இங்கேயே போதிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலே இருப்போம். யாரும் தேடி வரலைன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு ஊரை பார்த்து கிளம்பிடுவோம். அது இல்லைப்பா, வந்துட்டா என்ன பண்ண? இவனு சில நேரத்தில் அறிவாலயத்தை தானே பேசுகிறான். கேட்குறான்ல, சொல்லு. அதான் நம்ம பாடியை புதைச்சிருவோமே. அப்படியே அவங்க வந்து என்ன பிரயோஜனம்? அப்படியே யார் வந்து கேட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம், இங்கே யாரையும் பார்க்கலன்னு சொல்லி சாதிப்போம். வேணா இருக்கார் பூசாரி, அவரை சாட்சி கூப்பிடுவோம். என்ன நான் சொல்கிறது? சேவல என்ன பேசி முடிவு பண்ணியிருக்காங்க? மாமனும் மச்சனும் கொலகார பயிலுப்பா. இன்னைக்கு தானே தெரியுது. அப்பா எவ்வளோ பெரிய திட்டம் போடுறாங்க கிருப்பையிலேயே. தோலுக்கும் பின்னங்காலுக்கு ஆசைப்பட்டு வந்ததுக்கு பழைய மான் கதையா இப்போ போலக்க. இதுக்கு மேல நம்ம உடம்புல அடி வாங்க தெம்புலப்பா சாமி. அதாவது அன்னைக்காவது ஒருத்தவங்களுக்கு 4 வீடு இருந்துச்சு. இது நடுக்காடு. ரத்த வடை கண்டுச்சு நைவேன், நரி கூட விடாது. சேவலே நைஸா ஊரை பக்கம் கிளம்பி போயிடுவோம். உசுராவது மிஞ்சும். இவங்களை நம்பி இங்க இருந்தோம்னு வச்சுக்க, எலும்ப என்ன போட மாட்டாங்க. போட என் கூறாளி, உனக்கு என்ன? உன் ஜாமான தூக்கி தோல்ல போட்டு நீ பாட்டு போய்கிட்டு இருப்ப. எனக்கு அப்படியே ஒரு வண்டி ஜாமான் கிடக்கு, அதை விட்டுட்டு நான் வர முடியுமா? சரிப்பா சாமி, நீ இருந்துட்டு வா, நான் கிளம்புறேன். இறப்பா, வந்த இடத்துல எது கிடைச்சாலும் பங்கு போட்டுக்கணும். இப்போ ஒரு புதையல் கிடைக்குது வைவேன், நீ வேணாண்டு போயிடுவியா? இல்லை நாங்கள் தான் கொடுக்காம விட்டுருவோமா? கழுத கொண்டவனுக்கு 4 மீதினா அங்கே நின்றவனுக்கு 2 மீதி. அதை விட்டுட்டு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன்னு வைவேன், நாளைக்கு நல்லது கிடக்கு யாராச்சும் கூப்பிடுவாங்களா? தாயா பிள்ளைய பழகிட்டோம்டா, தோல் கொடுப்போம். என்ன சரியா? சரி இருந்து தொலைகிறேன். என்ன பண்ணி தொலைகிறது? நீ இவ்வளோ சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன்னு வச்சுக்க, பல்லாண்டி போலீஸில் போட்டு விட போயிருக்கான்னு ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டு என்னை பாடையில் ஏற்றாம விட்டுருவீங்களா? எல்லாம் என் நேர காலம். இவங்க வேற என்ன பேசி முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, இதை கொண்டு போய் போயிடலாம், கொஞ்சம் இருக்கட்டும். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கிறதா? யாராவது பார்த்தா என்ன பண்ணுறது? கொண்டி இது எங்கேயா கொண்டு ஓரமாக வச்சுட்டு வாடா. இல்லை ஏழ்ரா, இந்த மேலே கோணி கிடக்க போகிறத எடுத்து போடு. ஏப்பா இந்த பக்கம் வந்து போடுப்பா. சங்கர அந்த பக்கம் சேர்த்துப்படி. கையை சேர்த்துப்படியா? கை கீழே விடு. நீ விட அருமாடன்ட்டு கூட. நீ புடினே. முள்ளு என்னையா பண்ணும்? ஐயா ஐயா. அந்த லோகி நல்லா எடுத்துட்டு வானே. வாங்க. ஏழ்ரா, ஆள் வரகான்னு பாத்துடா. சரி சரி. அரும்பாடு விட்டு கிடாய வளர்த்து 35 வயசுல உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா கடைசியில இப்படி வந்து மாட்டிக்கிட்டேப்பா. 35 இளவாய் என்ன பிரயோஜனம்? கை கட்டினது கவுட்டை கட்டாத கதையாகி போச்சுல்ல. இப்போ அம்மாட்ட சொல்லு, எடுத்துருவேன். என்ன
அதுக்கான வழியை பாருங்க. ஏய் என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்குங்கயா. ஒரு மளிகை இப்படி. சரிப்பா இருடா. தூக்குங்கண்ணா. அவன் என்ன குறி குஞ்சா கைட்டு தோண்டி புதைக்கிறதுக்கு? கடப்பரம் முட்டி வேண்டாமா? ஓ எனக்கு இது தோணலையே. கடப்பாறு மம்பட்டிக்கு இந்நேரம் எங்கே போகிறது? அந்தா நம்ம சேவலோட சாமான் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு போங்கயா. அட ஆமாப்பா, கொண்டி வேமா போய் அந்த ஆள் சாமான் வண்டியில் இருக்கு. போ. ஏய் முக்கியமாக அதை கரண்டி அகப்பை எடுத்துருவாப்பா. ஐயோ சேவல, அவங்க ஒன்னத்தானே எதை கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, சேவல் சாமா வேணுமா, அதான் அகப்பையும் கரண்டி நீளமா வச்சிருக்கீல்ல. அவ்வளவு பெருசா வச்சிருக்க கரண்டிய சரியா நாளிய நீயே பயவில்லையே, எதையும் செய்வாங்க, எவன்ட்டையும் கேட்க மாட்டாங்க. அந்த கொண்டி பயவில்லையே பாரு, குரங்கு மாதிரி தவி ஏறுறத. கொண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேப்பா. சரி எடுக்கிறீல, அப்படி எறிகிற, நாளைக்கு ஏதாச்சும் பண்ணலாம், சோறு பொங்குவேன். ஏன்ப்பா இப்படி செய்றீங்க? தரவை எப்படி செய்யுங்கிற? அம்மா சாமானை வச்சு இதைத்தான் பண்ண முடியும். என்னமோ செய்யுங்கடா, உங்கள்கிட்டலாம் மனுஷன் பேச முடியுமா? சின்ன கிடைச்சா கையில அப்புறம் கட்டிக்கலாம், முதல்ல புடினே. தூக்கும் போது வந்துக்கிட்டா என்ன பண்ணுவேன்? ஆடா நீ வேற என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? ஏப்பா ஏய் ராமூர்த்தி, நீ தானே ஏத்துன, வந்து ஒரு கைப்பிடி. எங்க இத கையில மாட்டிக்கோங்க. எதுக்கு? கைரேகப்பட்ட போது. அட போங்க. ஐயோ ஏய் இருடா, எங்களுக்கு சேர்த்து எடுத்துவாங்க போய். சீக்கிரம் குடுடா. தூக்கு தூக்கு. ஐயோ ஆர்வத்தை உள்ளையோ. நீ தூக்க வேணா, வழியை காட்டு, நாங்கள் பார்த்துக்குறோம். போ ஏழ்ரா, கரண்டி எடுத்துக்கூடா. சரிண்ணா. தூக்குங்கப்பா, அரும்பாடுபட்டாவது அடக்கம் பண்ணிடுவான். போயா போயா. ஏப்பா கொண்டு என்னண்ணே, ஊர்ல ஒரு இலை விழுந்தா நாம தான் முன்னு அங்கேயும் தூக்கிட்டு போவோம். இங்கேயும் பாரு வந்த இடத்துல நம்ம நிலைமைய கால கொடுமைப்பா. ஊரா இருந்தா எப்படியானே இருக்கும். கத்தி கதறி சடங்கு சாஸ்திரம்லாம் பார்த்து சொந்த பந்தங்களோட முக்கில் நிப்பாட்டி 3 சுத்து சுத்தி அதுக்கு அப்புறம்லாம் தூக்கிட்டு போவோம். ஆமாப்பா, இது என்ன அளவு பொம்மை தூக்கிட்டு போற மாதிரிலாம் இருக்கு. பின்ன என்ன சங்கு வீட்டை போய் சொல்ற? ஏழு சத்தமோட வாங்கடா, சலச்சலம் ஓலப்பா இல்லை நாய் மொண்ட மாதிரி. நீ ஏன் பேச மாட்ட? உனக்காக நாங்க அரும்பாடுபட்டு இதெல்லாம் செய்யறோம்ல, நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. நீ எப்பேற்பட்டாளு? சும்மா இருந்தே, புது மாப்பிள்ளை குத்தி காட்டாத. ஏதாவது தான் புது மாப்பிள்ள சொல்லணும் ஒரு விதத்துல. ஐயா இந்த இளவு சொல்லிக்குமா புது மாப்பிள்ள? அதானே. இவங்களை தேடி நீங்களும் நானும் தான் போகணும் போல. இருட்டில் சம்மந்தி பார்த்து பாராமல் தான் போயிட்டு வர முடியும். நாம் அவசரப்பட்டா எப்படி? என்ன டிரைவரு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் ஓனருக்கும் தாக்கல் போகல போல, உங்களையும் ஒரு மிரட்டி உட்கார வச்சுருக்காங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே பயம் தெரியுது. என்ன செய்ய சொல்கிறீங்க? ஏதாவது சொல்ல விட்றாங்களா இல்லை சொன்னால் தான் கேட்குறாங்களா? அட்வான்ஸ் கொடுக்க வரும்போதெல்லாம் அமைதியாகத்தான் வந்தாங்க. இப்போ வாயை திறந்தா வண்டியில் இருக்கும் பூரா வழுக்கறாத்தையும் பேசுகிறேன். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். வழுக்கிற அதிகமாக தான் போச்சு. கில்லர் போய் பயந்து போயில இருக்கியா? நான் அப்போவே சொன்னேன், இந்த இது வேணாம், கேரளாவுக்கு ஒரு நல்ல லோடு வந்திருக்கு, அதுக்கு போயிட்டு வந்துடும்ட்டு ஒரு 500 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. வேணான்ட்டு இங்கே அனுப்பிச்சி விட்டேன். இந்த ஆள்கிட்டலாம் வண்டி ஓடுறதுக்கு பேசாமல் 10 எருமாடை வாங்கி மேய்ச்சிட்டு போயிடலாம்ப்பா. ஏய், நீ வண்டி அவன்கிட்ட கொடுக்குறதுனால யோசிச்சிருக்கணும். எல்லாம் என் தலையெழுத்தப்பா. அம்மா பசிக்குதுமா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுமா. நான் அப்பயே உன்னை பிஸ்கெட் சாப்பிடுன்னு சொன்னேன்ல, வேணான்ட்ட. அப்ப பசிக்கலம்மா, இப்ப பசிக்குது. ஏந்தாய் பிள்ளைக்கு பசியார என்னமாவது கொடுக்கலாம்ல? இங்க என்னத்தை கொடுக்கறது? சுடுதண்ணியே வைக்கிறதுக்கு வழி இல்ல. ஏய்
ஆக்கங்கட்ட கூக. இந்த டிரைவர் பையன்கிட்ட பேசினது போதும், போய் காப்பி தண்ணியை போடு. யாரு என்னையவா சொல்றீங்க? ஒன்னதான் உதவி, முதல்ல அடுப்பு பற்ற வைக்கிற வேலையை பாரு. டேய் பல்லாண்டி, ஆரம்பிச்சிட்டாங்கடா. கல் எடுத்து போடுறா, அடுப்பை பற்றப்போ. ஏப்பா ஏய், கேரளாவுக்கா போறீங்க? போய்கிட்டே இருக்கீங்க. அதானே வாடா கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். என்னத்தான் உள்ள போய் பார்க்க சொல்லுதா? கொண்டி விழுந்துடாதப்பா, பார்த்து போயா, கல் இருக்கு. இங்க வரணும் விக்கெட் கீப்பரா. இந்த தவக்கா மண்டே எப்படி போறான் பாரு, ஆட்டிக்கிட்டு. ஏய் இங்க மண்ணா இருக்கு, இங்கேயே பதிச்சிடலாம் வாங்க. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாருப்பா. நீயும் போய் தோண்டு போ. நல்லா பறிச்சு தோண்டுங்கப்பா. மாப்ள டார்ச் அமுத்து, டார்ச் அமுத்தியா? அங்க பாரு. ஏய் உட்கார் 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 உட்கார். என்னையா அது வெளிச்சம் தெரியுது? ஏய் ஆளுங்க வராங்க போலப்பா. என்ன செய்யலாம், ஓடிடலாமா? நம்ம பக்கம் வராங்களான்னு பார்ப்போம். நம்மளை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் இங்க தான்ப்பா வராங்க, எல்லாரும் ஓடிடலாம்ப்பா. ஒரே திசையில் ஓடாதே, தெரிச்சு ஓடுது. என்ன என்ன பேர் ஓடிட்டாங்க? விக்கெட் தோண்டிங்க வாயா. இது இப்படி போட்டா கூடவே ஓடி வருமா? இப்படியா அரும்பாடு போட்டா தூக்கிட்டு போயிடுவான். தூக்கு தூக்கு. நறுக்குக்கா கத்திரிக்காய் எது கேட்குறேன் தெரியல உப்புமாக்கு. டீ தாங்க. தோளும் பின்னங்காலுக்கு ஆசைப்பட்டு வந்தா இப்படி டீயை கொடுக்க வச்சுட்டாங்களே. கிடைக்கும். எவ்வளவுதான் தூக்க? இந்த வரேன். என்ன சம்பந்தி போன வகைகளை இன்னும் காணும்? ஏத்தா உனக்கு டீ வேணுமாத்தா? போச்சுட்டு வர இம்புட்டு நேரமா? அதானே சடங்கு சாஸ்திரம் அது இதுன்னு பண்ணா கூட இம்புட்டு நேரம் ஆகாதே. இன்னும் என்ன பண்றாங்க இந்த பயலுக? ஏய் என்னப்பா இங்கிட்டு ஒன்று தூக்கிட்டு வரீங்க? அங்கிட்டு போன ஒரு படி எங்க? மொத்தம் எத்தனை தான் தூக்குவீங்க? அங்கிட்டு போனதான் இங்கிட்டு வருது. கர்மம் பிடிச்ச ஏய் என்னங்கடா செக்காமலத்தை திரும்பவும் கொண்டாந்து பத்திரப்படுத்துறீங்க? ஏப்பா கேட்குறோம்ல, பதில் சொல்லுங்க. நாங்களே பதறி போயிருக்கோம். நாங்களே உள்ள புதைக்க போன இடத்துல ஊருக்காரங்க பார்த்துட்டான்னு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்து நிற்கிறோம். மற்றவங்க இங்க என் மகன் மருமகன் 2 பேரும் விட்டு வந்தீங்களா? அவங்க ஆளுக்கு ஒரு திசையில பறிச்சுட்டாங்க. அரும்பாடு விட்டது நாங்க மட்டும்தான். வருவாங்களா இல்லை அப்படியே ஊரை பார்த்து ஓடிடுவாங்களா? ஊரை பார்த்து ஓடுவாங்களா? ஊரை நம்ம குண்டிக்கு முன்னாடியா இருக்கு. நீ என்ன அந்த பக்கம் இருந்து வர? அவங்க எல்லாம் எங்க? ஏய் என் ஜாமான் எங்கப்பா வச்சீங்க? வருமா எப்படி? ஆமா பெரிய சாமான் அரும்பாடு விட்டு வாங்கினீராக்கும். எங்கிட்டு ஆட்டையை போட்டதோ எல்லாம் வரும். கொண்டு வருவேன். யாரு அந்த கொண்டி தடிய? நல்லா கொண்டு வருவேன். போங்கடா. அங்க வரு, அங்க ஒருத்தன் கரண்டி தூக்கி ஓடிறான். யோ சேவலே, என்னடா அங்க பாரு, உன் சாமான தூக்கிட்டு வரேன் பாரு. கொண்டி ஏன் இப்படி அலங்கோலமா வர்ற? யாராச்சும் அடி சதைப்பிட்டாங்களா? நாங்களே அரும்பாடு விட்டு. நிறுத்தியா ஓம்பாடு பெரும்பாடு. ஐயோ கழுமுல உமரை சமக்கோட்டுருக்கணுயா. நானாவது இந்த குளத்தில் வந்திருக்கேன். உமரை மவனும் மருமனும் வருவானோ பாரும். கண்கொள்ளா காட்சியாக இருக்குமே உமக்கு. அண்ணே ஒரு நிமிஷம். என்ன அவர் எங்கண்ணே வரல? அண்ணன் இப்படி வந்திருக்கனே என்ன ஏதுன்னு கேட்கணும்னு நினைக்கல. எந்த நாயம் எப்படியும் போட்டோம், உனக்கும் உன் புருஷன் தான் முக்கியம். அப்படிதானே? என்னை அப்படி இல்லைண்ணே, அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே தான். வந்துடுவான், உட்காரு. ஏலே இவங்க யாரா யூடியூப்ல திருட்டு போய மாதிரி? யோ பல்லாண்டி ஆளை பார்த்து பேசுவே, இல்லைன்னா அரைப்பட்டு செத்து போவ. பகல்ல உங்க மூஞ்சி தெரியாது, இப்படி இருட்டுக்குள்ள வந்தா யாருக்கிட்ட தெரியும்? ஏயா என் மானி மருமனை விட்டுட்டு நீங்கள் மட்டும் வந்துட்டீங்க இல்லை? உங்களை எல்லாம் நம்பி ஒரு வேலை கொடுத்தோம்னாக்கா வேலைங்கி போனது மாதிரி தான்டா இருக்கும். யோ எங்களை விரட்டி விட்டதே அவங்க தான். போகிறோம் வருவாங்க. ஓயா
இந்த புகையில உப்புமா வரைச்சே ஓடி முன்னுக்குள்ள வேலையை தாண்டுவோம் சட்டை கிழிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லைம்மா பயப்படாத. ஏம்மா சீதா புருஷன் வராரு, போய் முந்தில முடிஞ்சு வச்சுக்கோ. என்னாச்சுங்க? என்ன தம்பி ஆச்சு? இங்கே விடு தம்பி. ஐயோ கையெல்லாம் அடிபட்டிருக்கு. எப்படியா இருக்கு சீதா? ஒரு இடத்துல விழுந்தா தானே, ஒரு இடத்துல எல்லாம் விழுந்தா பார்த்து வரக்கூடாதா தம்பி? வந்தது யார் சாமி? நீ யாரும் மூத்த பார்த்தியா இல்லையா? மொசப்பிடிக்கிறவனுங்க. நாங்கள் பதட்டத்தில் ஓடி வந்துட்டோம். என்னையா சொல்கிறா? ஆடாச்சாய், இதுக்கு போயா நாயா ஓடி வந்தோம்? நாயா ஓடி வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மொசலை கட்டி வந்தால் பாராட்டலாம். வா நீ வா, பக்கத்தில் வா. நீ ஏன் பேச மாட்டே? டேய் மச்சான் எங்கடா காணோம்? என்னப்பா மாப்பிள்ளை மச்சான்னு கை கொடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா என்கிட்ட கேட்குற? டேய் உனக்கு முன்னாடி தான் ஓடினாரு. நான் அந்த பள்ளத்தில் விழுந்த பார்க்கல நீ. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தானே என்னை தெக்கோடி அனுப்பிச்சு விட்டீங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்க்கல வைக்கலாம் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? இது பார்க்கலையா? என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தானே போனீங்க. இப்போ வந்து நான் பார்க்கல நீ பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? தம்பி பதட்டப்படாதீங்க. அங்கங்க ஆளை காணாமட்டு தேடி பார்த்துட்டு வந்துருவா. இந்த ராத்திரில எங்க போய் தர்றது? சும்மா தேவையில்லாம பதவிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களை 2 பேரும் அனுப்பிச்சு விட்டு பார்த்து வர சொல்லலாம். ஒருத்தன் தொலைஞ்சு போயிட்டான்னு இருக்கேன். இப்போ நீ இன்னும் 2 பேரையும் சேர்த்து தொலைக்கிறியா? போட வெங்காயம். டேய் யாராவது அனுப்பிச்சுடுறா. 35 வயசுல கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி ஆகணும். பொழுது விடுந்தா என்ன ஆகுமோ தெரியல. ஏன்டா எனக்கு பொழுது விடுன்னு இருக்கு. ஆமாத்தா, இந்த சுப்புராஜ் வேற எங்கிட்ட தொலைஞ்சு போனானோ. அண்ணே சுப்ராஜ் அண்ணே, அண்ணே அண்ணே சுப்ராஜ் அண்ணே. எங்க என்னை மன்னிச்சிருங்க. ஏய் நீ என்ன லூசா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பத்தி தான் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? உங்களுக்கு 35 வயசாகியும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கா? என்னது 35 வயசா? எவன் சொன்னது? இல்லைங்க, என்னால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையா? இந்த அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு 35 வயசுன்னு சொன்னது எவன்? எனக்கு 31 வயசு தான். ஏய் கொண்டி, ஏய் இங்கே வா. ஏப்பா இருக்கிற பிரச்சனைல இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா? ஏய் யாரோ வர்ற மாதிரி இருக்குடி. அண்ணே யாரோ வராங்க அண்ணே. நீங்க 2 பேரும் அங்கே போய் பாருங்கடா. நீங்களே உட்காருங்க. நீங்க ஒரு வேலை பாருங்க. பாட்டி உட்காரு. பா கொஞ்சம் ஜமையல் வாசனை பார்த்து 2 பேரும் கிளம்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரையா நீங்க இங்க என்ன பண்றீங்க? விருதுநர் பக்கத்தில் நடுவுப்பட்டி இந்த முனியாண்டி கோயிலுக்கு சாமி கூட வந்தோம். இருட்டிருச்சு, வழி தெரியல, அதான் இங்கே இருந்துட்டு காலைல போகலாம். நீங்கள்? நாங்கள் பக்கத்து ஊர் தான். எங்கள் ஊருக்கார பையனை ஒருத்தரை காணோம். அதான் இந்த கோயில் பக்கம் எங்கேயாவது இருக்கானான்னு பார்க்க வந்தோம். நீங்கள் இங்கே யாரையும் பார்த்தீங்களா? கால் எப்படி இருப்பாப்ல? இளந்தாரி பையதான். ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோ பார்க்கலையா? சரி, பார்த்தா தகவல் சொல்லுங்க. சரி. சரிண்ணா. ராமூர்த்தி யாருப்பா வந்துட்டு போகிறது? ஒன்றும் இல்லை, அவங்க பக்கத்தூர் நம்மளை யாருன்னு விசாரிச்சாங்க, அதான். என்னப்பா செய்யலாம் இப்போ? ஏய் அந்த ரவை எடு. ரவை எடுனா உப்பு எடுக்கிற வந்தாருக்கு பாடுறா. ஓ ஃபோன் எடு. ஹலோ வணக்கம் மாமா, நான் ராமூர்த்தி பேசுகிறேன். ராமூர்த்தியா? நேற்று கால் பண்ணியிருந்தியோ? ஆமாம் மாமா. நான் கோர்ட்டில் இருந்தேன், அதான் எடுக்க முடியல. அப்புறம் பேசலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன். சரி என்னப்பா இந்நேரத்தில்? ஆமாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம்.
வர வழியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? அதான் என்ன பண்ணலான்ட்டு ஃபோன் பண்ணேன். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி செய். அந்த பாடியை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வை, நான் வந்து பார்த்துக்கிறேன். சரி. ஆ மாமா என்னப்பா? கூட வந்தவங்களை எல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம், அனுப்ப வேண்டாம். அனுப்புனா பிரச்சனை பெருசாகும். ஏற்கனவே தேடி வந்தவங்ககிட்ட கோயிலுக்கு வந்ததாக சொல்லியிருக்கீங்க. இப்போ திரும்பி வந்தாங்கன்னா நீங்கள் இல்லைன்னா சந்தேகப்படுவாங்க. அவங்கள அனுப்ப வேண்டாம். சரிங்க மாமா. அந்த லாரி ஓனர் பேர் என்ன சொன்ன? நம்ம கலிங்கப்பட்டி ஆர்எஸ்ஆர். கலிங்கப்பட்டிக்காரன். சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மாமா. பார்த்துக்கிறேன். என்னவா பிரச்சனை ஒன்றும் இல்லையா? வர வரைக்கும் இதை மட்டும் மறைச்சு வைக்க சொன்னார். நீ பார்த்துக்கிறியா? அண்ணா அரும்பா அண்ணா. என்னப்பா அண்ணே? வெங்கல்ண்ணா நீயும் தான். அண்ணே வாடே வாமா. இல்லை, நீ முதல்ல மேலே இரு. ஆமாம், அவளும் என்னவே மேலே ஏற்று. என்ன அண்ணே, ஆள் நடமாட்டம் அதிகமாகிட்டு இருக்கு, அதனால இதை கொண்டு போய் உள்ளே வச்சிரு காட்டுக்குள்ள. சரியா? அதுக்கு எங்களையும் தூக்கிட்டே சொல்ற, நீ தூக்கு. ஏண்ணே, பொம்பளையால் வயசானவங்களா இருக்காங்க, யாராவது வந்து பேசுனாங்கன்னு வச்சுக்கிறோமே. இளந்தரி பசங்க பேச மாட்டேங்க ஆள் இருக்கணும். நான் பேச சமாளிச்சுக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆளை மாற்றி விடுதேன், தூக்கிட்டு போ. ஆமா, இதுல ஷிஃப்ட் முகர வேற. ஒழுங்கா அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்தாளன்னு போன்னு சொல்லிவிட்டு. ஆமா, நைட் நேரத்தில் கத்தாதண்ணே. இப்படியே தூக்க போனாங்கான எனக்கும். சரி, ஏதாவது போடு. கத்தாத. வந்து சேர்ந்துருக்காங்க. ஏ சேவலே, மறுபடியும் இதே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. என்னடா பண்றாங்க? துணியை விரிச்சிட்டாங்க. அடிக்கடி ஏதாச்சும் பீதியை கிளப்பிட்டே இருக்காங்கடா. கொண்டி அந்த பஞ்சு அடிச்சு போடு, மூக்கில் வச்சு அடைப்போம். ரெடி பாடி ஊதிக்கும்யா. ஊத்தத்தை பத்தி நீ பேசுற புடியா? இருங்க, இந்த சர்வத்தால் பை கொண்டு வரட்டும். உன் மூளையும் வேலை செய்யுது. ஊர் முழுக்கி அங்க இடத்துல நொட்டிக்கிட்டு வேடி வந்துக்கிட்டு இருக்க. இங்க வாயா, சர்வத்தால கொண்டாயா. ஏய், அங்கனே ஏறி நோண்டிட்டு இருக்கா? என்ன பிச்சிருவேன். இப்போ டாக்டர் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? யோ, அங்கிட்டு போயா. பிஞ்ச கவரா கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு இருக்க. என்ன மாப்பிள்ள நடக்குது? கட்டுறாங்க. வைக்கிறதுக்கா வக்கீலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவர் வர வரைக்கும் பாடி எடுத்து மறைச்சு வைக்க சொல்லியிருக்காரு. ஏய், தூக்குங்கப்பா, விளாடாதீங்கப்பா. தூக்கியா உன்னே கூட்டு என் கூடயே கோத்து விடுறாங்க. அங்கிட்டு போயிட்டு சத்தங்கத்தான் போடாதீங்கண்ணே. சரியப்பா. இல்லை, செல்ல நோண்டிக்கிட்டே உப்புமா ஆண்டாக்குள்ள விழுந்துடாத. ராமூர்த்தி, உப்புமா சாப்பிடுப்பா. வேணாம். நீ சாப்பிட்றியாமா? இல்லை, எனக்கு வேண்டாம். பசியோட இருப்பீங்கல்ல? பரவாயில்ல. ஏய், ஏன் அழுகுற? ரொம்ப பயமா இருக்குங்க. எதுக்கு பயம்? ரொம்ப பெரிய தப்பு பண்றோம்னு தோணுது. அதான் வக்கீல் மாவோட பேசியிருக்கேன்ல, அவர் வந்ததும் இந்த பிரச்சனைலாம் சரியாயிடும். யார் வந்தா என்ன? என்னதான் எல்லாரும் நம்மளுக்காக பேசினாலும் ஒரு கொலையை பண்ணிட்டு அதை மறைச்சு வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? யாருப்பா நீங்க? இன்னைக்கு விடிய விடிய சிவராத்திரி தானா? கொஞ்ச நேரம் கூட கண்ண சர விட மாட்டேங்கிறாங்க. வாங்க பூசாரியா. அட, நம்ம நடுவுப்பட்டி போய் இல்லையே. கோயிலுக்கு வந்த இடத்துல அங்கே வந்து குத்த வைக்காம இங்கே என்ன வந்து நடுவழியில் உட்காந்துருக்கிய? அதுவும் ஒத்தப்பனை மரத்துக்கிட்ட. நீர் வேற. பகல் பூஜை முடிஞ்சது இல்ல, வீட்டுல போய் ராத்திரி பூஜை முடிஞ்சிட்டு சாமன் சட்டி கழுவிட்டு தூங்கு வேற. அங்க வந்துட்டு ஒத்த பண்ண ரெட்ட பண்ணாங்க. யாராவது அகராது பிடிச்ச கோயில? நான் தான். இல்லை, கோயில் வரத்துக்குள்ள இருட்டிருச்சு, வழி சரியா தெரியல. சரி விடியட்டுமேனு இங்கே தங்கிட்டோம். அதுவும் சரித்தேன். பாதையும் ரொம்ப மோசமா இருக்கு, குண்டும் குழியுமா இருக்கு. நாங்களும் ரோடு போடல. சரி, வெள்ளத்துல வாங்க, பூசை வச்சிடலாம். நானும் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. இவன் வேற. நானே மக்காச்சோளத்தை மயிலு பறைக்கிறோம்னு பதறி போய் வரேன். ஏய், கொண்டி விளக்க பிடிச்சிட்டு வந்துட்டாரு. எல்லாருக்கும் விவரம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? எந்திரா. ஓ, நல்லதானப்பா விரட்டினேன், எண்ணெய் போட்டு அடிக்க. ஏய், அந்த செல்லத்துக்கு அடுப்புல போடுறா. சிக்னலே கிடைக்க மாட்டேதுண்ணே. மாப்பிள்ள, காலையில வக்கீல் வந்துருவாங்கல்ல? நீ வேறம்மா,
வக்கீல் வராரோ இல்லையோ முதல்ல சுப்ராஜ் வரணும், இல்லாட்டி உன் புருஷன் சாமி ஆடிட மாட்டாரு. ஓ என்னையா நினைச்சிருக்காரு மனசுல? சோறு பொங்க வந்தாரா இருக்காளெல்லாம் கோத்துட வந்தாரா? வந்தோம்னா ரெக்கை பிச்சு எரிஞ்சிருவோம் சேவலு. ராமூர்த்தி எல்லாரும் சாப்பிட சொல்லுப்பா, பூரா பசியோட இருக்குங்க. சீக்கிரம் சாப்பிட்டாங்கன்னா அண்டாவை கழுவி வச்சிருவேன். பாப்பா சொல்லுப்பா. சொல்றது எதையாவது காதல வாங்குறாரான்னு பாரு. டேய் என்னடா நீ மட்டும் தனியா வர? மச்சான் எங்கடா? தேனியா இல்லையா? ஏன் கேட்க மாட்டேன்? வனவாசம் போன ராமனுக்கும் அப்பனா வந்து நிற்க ஆள் கிடைக்கலனே. இது கிடைக்கலையா? எப்படி கிடைக்கும்? ஒழுங்கா தேடி பார்த்திருந்தேன்னா கிடைச்சிருக்கும். நீ எங்கே போய் உறங்கிட்டு வந்திருக்கவன் உனக்கு எப்படிடா கிடைக்கும்? பாருண்ணே மாமனார் எப்படி பேசுறாருன்னு. ஏய் என் பிள்ளை எல்லாம் சேர்ந்து காவு வாங்கிட்டீங்க. ஏ கழுகுமலை இப்படி பேசுனா எப்படி பேசுனா? எப்படிடா பேசுனா? உனக்கு என்ன தெரியும்? கோவப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். கோவப்பட வேண்டாமா? தொலைஞ்சு உடனே ஏமாய் தானே கோவப்படாம அவனை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? முதல்ல என் காலை பாருங்க. காட்டில் இருக்க கருவேல முள்ள என் காலில் தானே இருக்கு. நாயா அலைஞ்சு திரிஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்கும். டேய் அவர் தான் விவரம் இல்லாமல் பேசுகிறான், நீனு கூட கூட இருந்து பேசிட்டு இருப்பியா? ஆமாம், பிள்ளைய பறி கொடுத்துருக்கேன்ல, உங்கள் கண்ணுக்கெல்லாம் நான் விவரம் இல்லாதவனை தான் தெரியுவேன். அப்பா ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க? ஏய் சும்மா வாய் மூடு. அண்ணா வந்துருவான்ப்பா. பேசாத. என்ன சம்மரு போ. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ உப்மாவை தின்னுட்டு இருக்க, இவன் போனை ஓட்டிட்டு இருக்கான். ஏலே சும்மா இருந்து தொலைங்கடா. எல்லாம் என்னாலதான். நான் மட்டும் வண்டி ஓட்ட சொல்லனா இப்படி யாருக்காதுல்ல? நீ சொல்லாட்டியும் நடந்திருக்குமா? இல்ல, எங்க அப்பாவும் அதனால தான் திட்டினாரு. அவர் பிள்ளையை காணுங்கிறதுனால அப்படி பேசினாரு. இப்போ நான் வரல நீ கேட்க மாட்டியா? இப்போ எதுக்கு இதுக்கெல்லாம் அழுகிற? ரெண்டா நம்பி போய் நீங்க பொழுது வேஸ்டா போச்சுன்னு பேசாம அந்த ஃபங்க்ஷனுக்காக போயிருந்துருக்கலாம். தொண்ணு பேசாதடா, கிடைக்காத கரிசோர் நினச்சி செத்துறாத. அடுத்த வாரம் வர்ற கடா வீட்டுக்கு உன் அன்பை எப்பயே கூட்டிட்டு போயிட்டேன். அங்க போனா இப்பதான் வெள்ளையே அடிச்சிருக்காங்க. கடைசியில் இன்னைக்கு பொழுது கறி கஞ்சி இல்லாமையே போச்சு போ. அனத்தாம வாடா, விருட்டன் நடை பிடிச்சோம்னா பந்தி முடியறதுக்குள்ள ராமூர்த்தி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடலாம். ஆமாண்ணே, கடை வர கண்ணுக்குள்ளே நிற்குது. யோ ஏன் அந்த மாதிரி இந்நேரம் முடிச்சு பயமுறுத்திக்கிட்டு சாதாரணமா பாரியா? யோ என்னையா நம்மள பூத மாதிரி காக்க வச்சுட்டாங்க. முடிய காக்கணுமா? என்னையா செய்ய சொல்ற? எனக்கு ஒரே அசதியா இருக்கியா? நான் செத்த தலையை சாச்சுக்கிறேன். எங்க எழுந்துருங்க. என்னாச்சு? என்னப்பா கட்டிக்கிட்டு இருந்திருக்கியா? அந்த ஃபோன் எடு. ஹலோ, சொல்லுங்க மாமா. சரிங்க மாமா. வாங்க. இல்லை, சேவல் மாதம் தானே சொன்னது. என்னன்னு? 35ன்னு. அதை விடுங்க, இப்பயும் கத்துனீங்க.
வக்கீல் மாமா வர்றாரு. சட்டை எடு. பெரியப்பா, வக்கீல் மாமா வர்றாரு. ஏப்பா இந்த லாயர் தான் உங்களை காப்பாற்ற போறாரா இதுல இருந்து? யோ, நம்ம ஓனர் வந்திருக்காயா? ஏய், என்னப்பா லாரி ஓனர் வரா? ஐயோ, என்ன உள்ள போறேன். உங்க மகனும் வந்துட்டா. அறிவட்டவனே எங்கடா போயிருந்தா எங்கெல்லாம் பேசி இருக்காது சொல்றது கேளுப்பா. நாங்க இங்க பதறி போய் உட்காந்துருக்கேன். எங்கடா போய் ஊருமா வர என்னாச்சு? எல்லாம் பேயறிஞ்ச மாதிரி நின்றுக்கிருக்கீங்க. மா பேசாம எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு தெரியாம அங்க இங்க ஓடி கீடி மெயின் ரோட்ல வந்து நின்ன மாப்ள. அப்பதான் வக்கீல் வந்தாரு. அவர் கூட வந்துட்டேன். என்னம்மா? ஆமா இங்க எதுக்கு மாமா அவர் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன். அப்படி சொல்கிறேன். ஆமாம் அது சொல்கிறேன். பிரச்சனை ஒன்று போகிறாரு. இரு நான் பார்த்துக்கிறேன். கிடாயி வெட்டாம இருக்கு. உனக்காகத்தான் காத்திருந்தோம். யோ வக்கீலு, என்னையா என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீரு? ஒரு விசேஷமும் நடந்த மாதிரி தெரியல. அதான் எனக்கும் ஒன்றும் தெரியல. இரு பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். ஏன்பா டிரைவர், ராத்திரி எங்கள் ஓனருக்கு நொட்டிடும்னு ஓனர் வந்த லட்சணத்தை பார்த்தியா? ஒரு லாரி ஓனர் வந்தவொடனே என்ன செய்யணும் சொல்லு? லாரி எங்கே நிற்கிது, என்ன கண்டிஷனில் இருக்குது, டிரைவர் கிளீனர் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு கேட்கணும். கேட்டுக்கிட்டியா? இதை கேட்டானா? வந்தவன காலை கூட கீழே வைக்கல, கெடாக்கறி கேட்குறேன். இவெல்லாம் ஒரு ஓனர், அவனுக்காக ராத்திரி அந்த பதறப்ப தர்றான். அப்படியே அடிச்சேனா? சும்மாரி அந்த அளவுக்கு உனக்கு தெரியாது. ஒரே அடியில் 9 குட்டிக்கார நடிப்பு நீ. இந்த டிரைவர் பையன் எங்க போன? யோ ஓனரு, கெடா விட்டுற இங்கே தான் இருக்கான். இங்கே வாயா. ஏய் அங்க இருக்கியா? அங்க என்ன பண்ணிக்கிருக்கேன்? சமைஞ்சு உள்ள மாதிரி அங்கே உட்காந்துருக்கானே. இந்த லாரி ஓனர் எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? அவனை கூட்டு வராமல் இருந்தால் தப்பா பிரச்சனை பெருசாகும். வெளியில இருந்தால் என்ன பண்ணுவான்? போலீஸுக்கு தாப்பா முதல்ல போவான். யோசனை பண்ணிட்டு தான்ப்பா கூட்டு வந்திருக்கேன். அவன் இங்கே தான் இருக்கணும். அது ஒரு மேட்ரே இல்லை, விடுங்க. பாடி எங்கே இருக்கு? டேய் என்னத்தடா சொல்ற? அது ஒன்றும் இல்லைண்ணே, நான் வண்டி ஊர்லேருந்து எடுத்து ஓட்டிட்டு வந்தேன்னா, ஓட்டிட்டு வரும்போது வரவில்லை அந்த 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 பொண்ணோட அந்த வீட்டுக்கார அந்த பொண்ணுக்காரரு ஏண்டா நடுவுப்பட்டிக்காரங்களா, நீங்க நல்லவன் நினைச்சு நான் லாரி அனுப்பிச்சு விட்டா நீங்களே வண்டி எடுத்து ஓட்டி ஒரு ஆளை ஏற்றி கொண்டு விட்டு டிரைவர் உப்புமா திம்பேன், ஓனரு கறியை தின்னுட்டு பல்ல குத்திட்டு போவேன் நினைச்சீங்களா? ஏ வக்கீலு, நீ எல்லாம் சிங்காரிச்சு மூக்கு எடுத்துட்டீல. விட்டத்துல கவுளி சத்தமும் ஓன் சத்தமும் ஒன்னா கேட்கையிலே நான் சுதாரிச்சிருக்கணும். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. ஏய் டேய், ஓனர் எப்பவே இப்படி தானா இல்லை கொஞ்ச நாளாக இப்படி இருக்கானா? ரொம்ப முத்த விட்டீங்களாடா. நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த ஆள் கோவக்கார மனுஷன் கேட்டீங்களா? இப்பப்ப டிரைவரு, ஏய் நீ என்னங்கடா அடிக்கிற? வாடா டேய் கிளி, வாடா. பரவாயில்லண்ணே, வாடா வாடா ஐயா. டேய் இவனை யார் அடிக்கணும்னு சொன்னீங்க? சரியான ஆம்பளையா இருந்தா இவனை தொட்டு பாருங்கடா. வெண்ணைங்களா ஏண்டா உங்களுக்கு அவ்வளவு இலக்கணம் எங்க வந்து அவ்வளவு திமிராயிடுச்சா? என்னைய பேசிக்கிறீங்களே அடிச்சுக்கிருக்க? உங்களுக்கு எல்லாம் வர வேண்டிய ஆளை வர சொன்னா தாண்டா. நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஏய் என்ன தேவையில்லாம பேசி. ஏய் வக்கீலு, நீ தான் கூட்டி அந்த இங்க பாரு, என்ன அடிக்க கூட்டிட்டு வந்திருக்கியா? குணம் தெரியாம விளையாடுற நீ. ஆளு பாக்கத்தன அப்படி இருக்கேன். சும்மா இருங்கப்பா. தேவையில்லாம அதுக்கு எதுக்கு அறியறியா? நான் ஏதாவது உங்களுக்கு சொன்னா அவனை விடு, நம்ம போலாம். தேவையில்லாம எரிஞ்சுட்டு இருக்காத, பேசாம இரு. ஆமா சும்மா தேவையில்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு எல்லாரும் அடிக்க வராங்க. மச்சான் இந்த ஸ்டூல் எடுங்க. இதை மூடிடுவா. 5 நிமிஷம். என்ன இவ்வளோ லேட் பண்ணுறாங்க? ஏன்பா கல் இறக்கி ஓலையை கிளிக்க வேண்டாம், உடனே நீட்டிடுவாங்களா? அவங்க யார் இங்கே இருக்காங்க? அவங்க தான் நைட்டு காவல். காவலா? சரி சரி. பாடி தரங்கப்பா. யோ பேப்பர் எடுத்து மாட்டியா? அப்படியா? இல்லையா? எனக்கு ஒத்த தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடேங்கப்பா, பயங்கர சேஃப்டியாக தான் இருக்காங்க.
அப்புறம் என்னப்பா? அவரியா நின்றா இல்ல நின்றாங்கல ஏய் ஓடாதா ஏய் நின்றா ஏய் அண்ணே போலீஸ்ண்ணே ஓடின 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 மூடுங்கப்பா மூடுங்க. என்னையா குத்து குத்து பார்த்தேன் இப்போ மூடச்சு விட்டேன் ஒன்றும் புரியல. கொஞ்சம் இருங்க. ஏமாப்ல அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்தாள் அனுப்புறேன்னு சொன்னீரு, ஒரு வேலையும் காணும். நாங்கள் அரும்பாடுபட்டு இங்கே ராத்திரிலாம் முழிச்சு கிடக்க, நீங்கள் அங்கே ஜாலியாக தூங்க. ஹலோ அதை விடுங்க நான் தான் சார். இத்தனை கூட வழி இல்லாம போச்சா? அந்த சேவல் இருக்கானா இல்ல போய் சேர்ந்துட்டானா? ஏன்னா கோவப்படுற? சேவல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இருங்க, நான் வக்கீல்கிட்ட பேசிட்டு வரேன். கொஞ்சம் இருங்க வரேன். ஓகே சார், இதோ இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பயப்பட வேண்டாம்யா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட பேசிட்டேன். அவர் இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவார். அவரும் நான் கலந்து பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிடல. சரியா? சரிங்க மாமா. என்ன சார், வெளியிலேருந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருந்தால் பிரச்சனையாகாதா? இப்போ என்ன சொல்லிட்டு வரா? மறுபடியும் அதே கேட்டேன். எப்படி வந்து போட்டும்யா, என்ன மீறி எதுவும் நடக்காது. போதுமா? நீங்க சொன்ன சரிதான். நீங்க வர்ற வரைக்கும் பயந்துட்டு இருந்தா ராமூர்த்தி. நீங்க வரேன்னு சொன்ன பிறகுதான் தெளிச்சியா இருக்கா. சத்தம் இல்லாம நீ போய் முதல்ல உட்கார்ற. வணக்கம் வணக்கம். வாங்க சார். என்ன இந்த பக்கம்? இங்க எங்க குலசாமி கோயிலுக்கு வந்திருந்தேன். ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை சார், கல்லுக்கடை ரைடு அதான் துரத்திட்டு வந்தேன். நீங்கள் அந்த பக்கம் இருந்து வர்றீங்க. அது நம்ம பயிலுக்கு தான் ஏதோ விவரம் இல்லாமல் வந்துட்டாங்க. நான் கண்டிச்சு வைக்கிறேன். நீங்கள் இப்போ இங்கே ஒரு ஊருமிங்க சரிங்க சரிங்க விரித ரயில் பூச்சி கணக்கா. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை சார், மாத கடைசி 2 கேஸாவது போடணும். அதுக்காக கோயிலுக்கு வந்த பேர் இல்லையா பிடிப்பீங்க சார்? இதுக்காக சார் நாங்கள் இவ்வளோ தூரம் வர்றோம். இந்த சார் 2 பேர். சரி, இப்படி வந்து உட்கார வேண்டியதுனே. அன்றாயரில் போயிடாதா எந்திரி. அதான் சரி சார். சார் பசங்கள்ட்ட போலீஸ் போயிடுச்சுல ராசு. அந்த பக்கம் வந்தாங்கன்னா கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் பார்த்துக்கிறேன். கண்டிச்சு பார்த்துங்க சார். எந்திரியா, போலீஸ் போயிடுச்சு. போடா பக்கத்தில் அடக்கு மண்புல் கணக்காக நெளிஞ்சிட்டு அடக்கிறேன். ஏன்பா ராமூர்த்தி, என்னப்பா அதெல்லாம்? நான் உன் பிரச்சனைக்கு வந்தேன்னா இல்லை இவனுங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தேனா? சொல்லு. நான் வேணா போகிறேன். மாமா டேய், என்னங்கடா இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா? இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா. இந்த நேரத்தில் இவங்க இங்கே வந்தால் என்ன ஆகுறது? அவங்களுக்கு நான் வந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. சரி, பாடியை பார்த்துக்க சொல்லி யாராச்சும். டேய் கோணவாய், நீயும் சங்கரம் பார்த்துங்க. நான் போகலாம். டேய் பார்த்துக்கடா. நில்லுங்க. எங்கே போனாலும் இப்படி மாடுங்க மாதிரி மொத்தமாக வர்றது நிப்பாட்டுங்க. சின்ன தப்பு நடந்தாலுமே எல்லாம் மொத்தமாக மாட்டுவீங்க. நான் யாரை சொல்கிறேனோ அவங்க மட்டும் வந்தால் போதும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. எல்லாம் உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். வக்கீல் சொல்கிறத கேளுங்கய்யா. ராமூர்த்தி, குண்டக்க மண்டக்கன்னு ஏதாவது பண்ணி என்னத்தான் ஆமை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ ஊர் முழுங்க நீரே பரவாயில்லையா? இந்த வக்கீல் பெரிய உலக முழுங்கெல்லாம் இருக்கா. அவங்ககிட்டலாம் ஏதாவது ஏப்ப சாப்ப மாட்டினா அவ்வளோதான் போடுக்க. எல்லாம் ரெடி போய் சாப்பிட்டாடா. நைட்டெல்லாம் பட்டி போட்டு போடா. ஆமா, இப்போ சொல்லு. என்ன இட்லி ரெடியா இருக்கா? ஏன் உப்புமா தட்டிட்டு வந்துட்டியாக்க? போடா. சீதா, என்ன பாட்டி? இங்க வாமா. அப்பாவுக்கு 2 இட்லி எடுத்து வைமா. என்ன விரோதியா நமக்கு? கொண்டாரேன். சரி, இன்னும் 2 எடுத்து வைமா. போதுமா போதுமா போதும். இன்னும் சாப்பிடுங்க. போதும் போதும். இவ்வளவு பெரிய ஆளு இதான் சாப்பாடா? நல்லா சாப்பிடுங்கப்பா. போதும் அத்தா, வயசாகி போச்சு இல்லை. நான் போய் தின்னியா? ஏன் சாம்பார் எடுமா. கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. வந்து பார்த்தாத்தே அவ்வளோ தெரியுது. இவர் எப்படி வந்தார்? என்னன்னு கேட்டால் என்னை கிறுக்கு பையன் நினைக்கிறாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு வண்டியை வாங்கி போட்டு இன்னும் 10,000 கூட எடுக்க முடியாமல் வேதனையில் கொதிச்சு போயிருக்கேன்.
இதை கேட்டோம்னா என்னைய கேனப்பேன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைண்ணே. பேர் எப்படி? இப்போ லாரியே விட்டுட்டு போக முடியாது. இங்கேயே இருந்தாலும் இவன் தான் ஓனர்னு சொல்லிட்டு என்னைய முன்ன விட்டு பின்ன வருவீங்க. பொறுமையா என்ன இப்படி பேசுகிற? அப்படிலாம் ஒன்று அனாதையை சுத்த விட்டுற மாட்டானே. ஆமாம், நல்லா சுத்த விட்டிய. லாரி, உனக்கு என்னதாயா பிரச்சனை? என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீரு? என்ன சொல்லலாம்? கிடாக்கறி சாப்பிடலாம் தானே? ஆமாம். இன்னும் வெட்டலையா? அதான் என் பிரச்சனை. எப்படியா நெஞ்சில் ஈரம்லாம் பேசுகிறீங்க? பா இடைவா, இங்கே பாரு, என் வண்டி என்ன செய்யலாம் முடிவு பண்ணியிருக்கீங்க? முதல்ல நீ சாப்பிடியா? போயா உன் சாப்பாடு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் லாரியை உங்ககிட்ட ஒப்படைக்கிட்டு தான் நான் உன்னை இங்கே கூட்டு வந்திருக்கேன். லாரி ஏற்றி கொண்டது ராம்மூர்த்தி. அவனை உள்ளே வைக்கிறதும் வெளியில் எடுக்கிறதும் எங்கள் சொந்த பிரச்சனை. நீ 3வது ஆள். ஆமாம், நான் 3வது ஆள். எங்கள் பிரச்சனைக்காக உன்னுடைய லாரியை வச்சோ இல்லை ஒன்றை வச்சோ நாங்கள் விளையாட மாட்டோம். சரி, நீ எப்படி அனுப்புனியோ அப்படியே உங்ககிட்ட வண்டி வந்து சேரும். அதுக்கு நான் பொறுப்பு. என்ன நான் சொல்கிறது சரியா? யோ, ஏதாவது ஒன்று சொல்லுமியா? கேட்குறாருல. அவர் ஒன்றும் கேட்கல, நான் தான் கேட்டுக்கிருக்கேன். இவர் எத்தனை பேர் கதை சொல்லியிருப்பாரு, அதைத்தான் சொல்லிக்கிருக்காரு. வேற என்ன செய்ய? கேட்கத்தான் செய்யணும். நல்ல மனுஷனாக இருக்காரு. இவருக்கு வகை வகையாக கறி செஞ்சு போட்டுருக்கணும். நானும் இருக்கேனே மாஸ்டருங்கிற பேரில். ஏன் இருக்க? போய் சேர வேண்டியதானே. என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்காக பரிதாபப்படுறேன். உன் பரிதாபத்தை பார்த்தேன்ல. காலையில் செல்லு உடஞ்சி நொறுங்கி போய் நாங்கள் நிற்கிறேன், பல்லாரியை கொண்டு எறிகிற. 7-8 சட்டி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நாக்கு சத்தவங்க 4 பேருக்கு ஆக்கி போடுற உனக்கு என்னைய பார்த்தா உனக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுது. சேவல உன் சமையல உலக புகழ் வாங்கி போலாம். அதை வாங்கி உள்ள கோர்த்துக்கணும். அட போய நீ ஒரு ஆள். நீங்கள் அங்கேயே இருங்க, இந்த நான் ஆள் அனுப்புகிறேன். யோ, உனக்கு சாம்பார் வைக்கவா சட்னி வைக்கான்னு கேட்க வந்தேன். சக்கரவன்மா கேள்வியா? போயா. வேற தேவையில்லாத வேலை. உன் போன் எடு, நான் சொல்கிற நம்பர் நோட் பண்ணிக்கோ. 98 415 25 606. இவர் நமக்கு தெரிஞ்ச GH டாக்டர். ஒரு வழியில் சேத்தூரில் இருக்கார். இந்த கீ அவரை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துரு. சீக்கிரம் கூப்பிட்டு வந்துரு. பல்லாண்டி, நீ உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கு. இல்லை பார்த்துதான் போடாங்கிட்டு. ஏய், யார் அந்த ரஜினி? எப்படியே ஆளும் சைஸும் எங்கேயா பிடிச்சிருவனே? ஏதோ அம்மன் கோயில் பாட்டு கச்சேரியில் டான்ஸ் ஆடுறவங்க மாதிரியே இருக்கான். நான் தான் சொல்லிட்டேன்ல, ஏற்கனவே நம்ம பார்த்தது தானே. இரு, ஒரு நிமிஷம் இரு. நீ சார்ஜ் போட்டு என்ன சார்ஜ் பிடிச்சா பேச போற? போடாங்க. மூர்த்தி, ஆள் வர்றாங்க பாரு. பெரியப்பா, பூசாரி வர்றாரு. என்னையா கிளம்பலையா? எல்லாம் இங்கே உட்காந்துருக்கியா? யார் புதுசாக வர்றாங்க? இல்லை, 4 பேர் வெளில போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே கிளம்பிடு. தம்பி, நீ காத்துட்டு கிளம்பியா? முனியாண்டி சாமி காத்துருப்பாரா? அந்த பூசை சாமங்களையாவது சீக்கிரம் கொடுத்து விடுங்க. உங்கள் வேலையை பாருங்க. பூஜை தங்கு தடை இல்லாமல் நடக்கட்டும். பூஜை பொருளை கொடுத்து விட்றா. சீக்கிரம் கொடுத்து விடுங்க. நான் போய் முன்னாடி பார்க்குறேன். அவங்க முன்ன போட்டோம், நம்ம பொண்ணை போவோம். ஏன் அந்த பிள்ளை மட்டும் தனியாக அனுப்புறீங்க? 2 பொம்பளையாலும் சேர்த்து அனுப்புவோம். சரி சரி சரி. பாக்கியம், ராணி வாங்க, 2 பேரும் சேர்ந்து போங்க. எவ்வளோ நேரமா இருப்ப? பாரு, அங்கே போய் வாயை திறக்காதீங்க. சிறுசுகளா சத்தம் காட்டாதீங்க. சரி வாமா. ஏல ஏழ்ற, இங்க வாடா. அப்புறம் பெரிய கையா இருக்குடா, என்னன்னு போய் கேட்டுவா. ஏல எருவு மாடு, கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுல விடலையா? என்ன, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நீ வேற ஆளை பாரு. என்ன வேலையா? நீயும் பல்லாண்டியும் கொண்டைக்கு பேர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? எந்திரல, அவ நின்னுட்டு ஏதாவது லூஸ் தனமா பேசிட்டு இருப்பா. இல்லையே, பார்த்து போயிட்டு வா. என்னத்தா அப்பா அப்படி கேட்க? ஏல கணேசா, அங்க போய் கண்டது வெளியும் பேசிட்டு இருக்க கூடாது. கோயில் தொழிலை மட்டும் பார்க்கணும். சரி சரி, நீங்க வந்து தொலைங்க. நல்லா சொல்லிய பாருங்க. ஹலோ ஹலோ. நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன் சார். இங்க இந்த வண்டிக்காரர். ஆமாம், அந்த ஆள் தான். அது டாக்டர். அது யாரு? நாமள எதுவும் சொல்லிக்க வேண்டாம். சரி. ராஜேந்திர சார், வணக்கம். வணக்கம். வாசுதேவன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் ஆமாம், ஒன்றும் கஷ்டம் இல்லையா? வந்துட்டாங்க. உங்க ஃபோன் வந்ததுமே நான் உடனே வந்துட்டேன். ரைட், நல்லது. என்ன பிரச்சனை? அதான் இப்போ நம்ம திருவிழாவுக்கு வந்த இடத்துல ஒன்று நடந்து போச்சு. மேட்ரு அங்கே தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன ஏதுங்கிறத. ஏன் இத்தனை பேர்? ஏன் சார்? மூர்த்தி நில்லு, நான் வழியை காமிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க டாக்டர். இருங்கப்பா, அங்கே போனால் கோவமாக திட்ட போகிறாரு. நம்ம இங்கேயே இருப்போம்ப்பா. அதுவும் சரிதான்.
அந்த பசங்க என்ன ஆனாங்க? எது அந்த ராஜபாளையம் கேஸ் பற்றி கேட்குறீங்க? ஆமாம். ஐயா அவங்கள நேரில் பார்த்தா நீங்களே சிரிச்சிடுவீங்க சார். இல்லையே, போஸ்ட்மார்ட்டம் நான் தானே பண்ணேன். நிறுத்தி நிதானமாக தான் வெட்டியிருக்காங்க. துணிச்சல் இல்லாமல் அப்படி வெட்ட முடியாது. அந்த துணிச்சல் கோர்ட் வாசல் வரைக்கும் வரணும்ல. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. அந்த பாடியை வெளியே எடுங்க. போதையில் ஈஸியாக வெட்டிடுறாங்க. ஆமாம் ஆமாம். போதை தெரிஞ்சதும் ஜுரம் வந்து அப்புறம் அந்த பசங்களை பெயில் எடுத்தீங்களா இல்லையா? பெயில் எடுக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அந்த குச்சி எடுக்கப்பா. அப்புறம் தானே அவனுங்க வாய் குச்சி எடுத்து கூட. அப்புறம் நான் அதான் அதான். வாசுதேவன், என்ன விஷயம்னா? பாடி முடியுங்கப்பா, முடியுங்க. நீ சொல்கிறா சார். என்னப்பா? அங்கே போய் யாராவது 2 பேர்த்த அனுப்பிச்சுடுங்க சார். ஏன் உங்கள் ஷிஃப்ட் டைம் முடிஞ்சிருச்சா? சரி சரி, அனுப்பி வைக்கிறேன். வக்கீல் குசுமை பார்த்தியா? அவர் கிடக்குறாரு, கெட்டு போய் படுக்கலாம். உங்கள் கேஸ் கரெக்டு தான். எனக்கும் முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சு பையன் பாய்சன் சாப்பிட்டு தான் செத்துருக்கான். ஆமாம், இருந்தாலும் லாரி ஏறி இருக்குமோன்னு ஒரு சின்னதாக டவுட் இருந்தது, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். ஆமாம். நோ, அதுக்கு சான்ஸே இல்லை. பாடியில் டேமேஜ் ஒன்றும் இல்லை. அவர் பாய்சன் சாப்பிட்டு தான் செத்துருக்காரு. ஓகே. அதோட சிம்டம் பாடியில் இருக்கு. ஓகே. இது கன்ஃபார்ம்டாக ஒரு சூசைட் தான். ஓகே, அது தெரியும். இருந்தாலும் அது உங்கள் வாயிலிருந்து வரணும்ல, அதான். அப்போது ரிப்போர்ட் மட்டும் நான் சொல்கிற மாதிரி எழுதி கொடுத்துருங்க. ஓகே, அது எப்போவுமே நடக்கிறது தானே. நம்ம ஜிஹெச்சில் பேசி. சரி. சுப்ராய், பைக்கே கொண்டு வா. ஓகே சார், அவங்ககிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். அவ்வளோதான். இவ்வளோ தூரம் எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வாசுதேவன், இல்லை என்ன இருக்குது வாசுதேவன்? நான் டாக்டர் ஒருவா சாப்பிட வச்சு கூட்டி போயிடுறேன். அதை சாப்பாடு போடலங்க, சாப்பாடு சீக்கிரம் கொண்டு போய் விடியா முதல்ல. சரி. அப்புறமா நான் உங்களுக்கு பண்ணுறேன். சரி, நான் வரேன் வாசுதேவன். பார்த்து. டாக்டர் என்னம்மா சொன்னார்? என்னவா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும்ல. முடிகிறதோ முடியாதோ இனி உங்கள் கையில் தான் இருக்குது. முதல்ல உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. பரவாயில்ல. லாரி ஓனரு, டிரைவரு எல்லாம் முன்னாடி வாங்க. கூப்பிட்றேன். வக்கீல் கூப்பிட்றப்பவே நினைச்சேன் ஏதோ வசமாக கொடுக்க போறாருன்னு. ஆமாம், குஞ்சுக்கறி வாயை பிறந்து உட்காந்து பார்த்தா அப்படித்தான் தெரியுது. பையன் லாரி ஏறி தான் செத்துருக்கான். இப்போ நேற்றே தெரியுமே எங்களுக்கு. இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் 2 பேரும் கை கொடுத்து அழிஞ்சிங்களாக்கும். யோ, அவசரப்படாத. முதல்ல நான் சொல்கிறத கேளு. அம்புட்டு ஈஸியாக பணத்தை புதைச்சி வச்சுட்டு தப்பிக்க முடியாது. ஏங்க, எங்களால் முடியாதுங்கிறதுனால தான் உங்களை வர சொல்லி உங்கள் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் வாயை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பா, குறுக்கால எதுவும் பேசாத. மூர்த்தி, நான் சொல்கிறத கேளு. போலீஸுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுவோம். நீ தான் உள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது. இங்கேயே இன்னொரு ஆளை ரெடி பண்ணி போலீஸ் வந்ததும் ஒப்படைச்சிருவோம். வெயிலில் எடுக்கிறது என் பொறுப்பு. சரியா? இவ்வளோதான்ப்பா விஷயம். இனி நீங்கள் பேசி முடிவு எடுத்துக்கோங்க. இங்கிட்டு திரும்பி உட்காரியா, நம்மளை கூட்டாளின்னு சொல்லிட போகிறாங்க. இப்போ யார் அனுப்பலாம் சொல்லுங்க. பார்த்துக்கலாம். என்ன பைக்கில் போகவும் வரவுமா இருக்கேன்? என்னது? அனுப்பிட்டியா? ஓகே. வாப்பா வா உட்காரு. என்னப்பா எல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்க? என்ன பண்ணுறது, என்னத்தை சொல்ல. இந்த வக்கீல் ஒரு குண்டை தூக்கி போட்டார். மாப்பிள்ளைக்கு பதிலாக இங்கே இருக்கிற யாரையாவது ஒருத்தரை சரண்டராக சொல்கிறாரு. அதான் இப்போ என்ன பண்ணலான்னு யோசனையாக இருக்குது. ஒன்றும் புரியல. ஜேசிபியே வந்து வாரும்ப. லாரி எல்லாம் உனக்கு ஏமாத்துறான். வக்கீல் கூட அப்படியே லாரி ஓட்டிட்டு போக வேண்டியது தானே. யோ சேவலை போய் அங்கிட்டு, இனிமேலும் பக்கத்தில் உட்காரக்கூடாது. கொண்டு பல்லாண்டி சாவி கேட்டு வரான், கொடு. யோ என்ன மறுபடியும் பொறுப்பா பேசியிருக்க? மூடுறா, எனக்கு தெரியும்டா. டேய், எப்படிலாம் பேசுகிறாங்க பத்தியா? அண்ணே, இங்கே இருக்கவங்க பூரா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடித்து மண்டையை புலந்தாத்தான் இந்த லாயருக்கு பொழப்பு விடுவேன். அதனால தான் விட்டு லா பேசிட்டு உட்காந்துருக்கேன். ஏங்க, போலீஸுக்கு ஃபோன் போடுங்க, பழியை நான் ஏற்றுக்கிறேன். ஏய், என்ன நீ என்ன பெரிய தியாகி நினைப்பா? உனக்கு நான் பொண்டாட்டி பிள்ளை இல்லை, யோசிச்சு சொல்கிறா. அதுக்காக சீதா வாழ்க்கை அப்படி விட்டுற முடியாதுப்பா. சரி, தங்கச்சி பாசத்தில் நீ பேசுகிற. உன் பொண்டாட்டி வீட்டு ஆளுகளுக்கு என்ன பதில் சொல்கிறது? இவங்க பேசிக்கிறத வச்சு பார்த்தா உருப்படியாக எதுவும் நடக்காது போல.
நீங்கள் தான் ஏதாவது பார்த்து செய்யணும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு தேவை லாரி ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆள், அவ்வளோதான். என்னையவே பார்த்துக்கிருக்க? சம்பவம் நடந்தது நேற்று ராத்திரி. நான் ராத்திரி ஊர்லையில் இருந்தேன். ஊர்லேயும் சாட்சி இருக்கு. எங்களுக்கு சட்டம் தெரியும். அப்பா அவர் சட்டம் தெரியுமா? அவரை விட்டுட்டு வேற ஆளை பாருங்கப்பா. ஏய் சமையல், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் சட்டியை நொறுக்கிறனா இல்லையான்னு பாரு. குஞ்சு கறி கட்டை எடுத்து அழிச்சு விட்டு பார்த்துக்க. ஏன்பா டிரைவரு, உங்கள் ஓனருக்கு தான் சட்டம் தெரியுமாம்ல? நீ உள்ள போயிட்டு வா. பயப்படா நீ உள்ள போனேன். யோ சொல்கிறத கேளியா, உள்ளே போயிட்டு வா. உனக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் திருப்தியாக செஞ்சிடும். என்னையா? அப்புறம் என்ன குடும்பத்துக்கு எந்த குறையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம். ஏய் இங்கே என்னடா பார்க்குற? வண்டியை கொடுத்தில போய் அனுபவி. என்ன முதலாளி, நீங்களும் திடீர்னு இந்த மாதிரி நடுவில் கழட்டி வர்றீங்க. நான் எத்தனை வருஷமாக உங்களுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குங்கல்ல, ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு. இந்த மாதிரி நேற்று தெரிஞ்சிருக்கணும். முட்டாப்பலை. ஏலே என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நாங்கள் இருக்கோம் புரியுதா? நாங்கள் நடுவுப்பட்டிக்காரங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றோம், யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டோம். நீ உள்ள மட்டும் போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வெளியே வரும்போது ஒரு லாரிக்கே ஓனர் ஆக்கிறேன், சரியா? சொல்லுங்கப்பா. அப்புறம் என்னப்பா, லாரியை சொந்தமாக வாங்கி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்று தூக்கிலெல்லாம் போட மாட்டாங்க, வெறும் ஜெயில் தண்டனை தான். வெளியில் வந்தோன்னா ராஜா ஓட்டா லாரி ஓட்டி சம்பாதிச்சுக்க. டிரைவர் தம்பி, அதான் வக்கீலே சொல்லிட்டார்ல, பிறகு என்ன தயங்கிக்கிட்டே இருக்க? ஒத்துக்கோ, வக்கீல் இருக்காரு, நாங்களாம் இருக்கோம். அப்புறம் என்ன? சரி, முதல்ல இங்கே வந்து பாடு, கொஞ்ச நேரம் தூங்கி இழந்துரு, தெளிவாக இருப்பேன். என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவான். யோ கோட்டனா உனக்கு என்ன கோட்டை விட்டு ராஜா நினைப்பா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி அமைதியா நிக்கிறேன். 35 வயசாயும் அது மாதிரி எங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்குமியா. அடுத்தவனை பத்தி யோசிச்சு பார்க்கணும். அது என்னடா தரங்கட பச்சை? இதுக்கு தானே என்ன கூட்டு வந்திருந்தீங்க? அடிங்க, என் பொண்டாட்டி உள்ள நாங்கெல்லாம் வாழக்கூடாதா? போதும் விடப்பா. எனக்கு வாழ்க்கை இருக்கு. எப்பா ராசா, போதும் பா சாமி. ஊர்க்காரங்களை நம்பி வண்டியை கொடுத்ததுக்கு எங்களை நல்லபடியா பண்ணிட்டியா? இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ எதுக்கு லூஸ் மாதிரி அழுகுற? என்ன ஆக போகுது? லாயர் மாமா இருக்காரு, பயப்படாத. அப்போ உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இந்த பார் சீதா, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது. நானாவது இப்போ தான் கல்யாணம் ஆனவன். அதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டாம். லாயர்கிட்ட கேட்டு ஸ்டேஷனுக்கு போகாமல் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கலாம்ல? சரியா இதுக்கெல்லாம் அளவுலாமா? நான் சொல்கிறத கேளு. கொண்டே சொல்லியா, கடாய்க்கு வாங்கின மாலை இருக்குல்ல, ஆமாம், அதை கொண்டாந்து கழுத்தில் போடு. ஊர் மணிங்க நீ வேப்பிலையை கட்டிடுவான். வெறும்பாடு நீங்கள் மஞ்சள் தண்ணியை ஊற்றுங்க, ஊற்றிடுவான். பல்லாண்டி நீ உன் வேலையை காட்டிடுவான். வந்து சொல்லி முடிச்சு மலை வீட்டை பார்த்து போவோம். ஏப்பா டிரைவரை, இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? எதை முன்ன பின்ன கை நீட்டிவிட்டாங்க, இதெல்லாம் மன்னிச்சு விடப்பா. லாரி போ 1 லட்சமோ 1.5 லட்சமோ கையில் தராங்க, வாங்கி உன் பொண்டாட்டி விளையாட்டு கொடுத்து சந்தோஷமா ஜெயிலுக்கு போயிட்டு வரதை விட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. தாயா பிள்ளையா வேற பழகிட்டான். அரும்பாடு பட்டாவது ஒத்துக்கப்பா. எனக்குலாம் வண்டி ஓட்ட தெரியாம போச்சு. யாரு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம்? ஓட்டம் விடு. இங்க வா. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடி போனது டிரைவர் தானே? ஆமா. அதாவது லாரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, டிரைவர் தப்பிச்சு ஓட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அவ்வளவுதான். ஓட்டட்டும் விடு. அடே அப்பா, நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். வக்கீல் எப்படி பாயிண்ட் பிடிச்சு பேசுறாரு. கோர்ட்ல பாப்போம். மாமா, நானே சண்றாரு, நீ கால் பண்ணுங்க. ஏன்பா? தப்பு பண்ணது நான் தான். என்னால் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். லாரி டிரைவர் ஓடி போயிட்டான், அவன் மேலே கேஸை பதிவு பண்ணிடுறேன். வேண்டாம் மாமா, நீங்கள் கால் பண்ணுங்க, நான் சரண்டர் ஆகிறேன். அவரே ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றாருமா. என்னம்மா சொல்கிறேன்? என்ன இப்படி பண்ணுறான்?
என்ன மாப்பிள்ளை ஏயா இப்படி ஒன்றும் இல்லை நீங்கள் இருப்போ நீ பேசாமல் இரு எப்ப பெரியப்பா பார்த்தாலும் வாய் அடைச்சிட்டே இரு. இல்லை பெரியப்பா எல்லாம் மாமா பார்த்துப்பா நீங்கள் ஏன் பயப்படுறீங்க எல்லாரும் எங்கிட்ட கூட்டு போங்க சொல்றத கேட்கவே மாட்டேயா ஒன்றும் ஆகாது நீங்கள் போன பொம்பளை திரும்பி வருது பூஜை முடிச்சு பொங்க வச்சுட்டாங்களா? ஏய் நான் பூசை வச்சது இருக்கட்டும்ப்பா. நேத்தே பொங்க வச்சுட்டீங்க உங்களுக்கு விசாரிக்க வந்துடுவேன். காதுல பூ சுத்தி விட்டுட்டு நீங்க வாட்டுக்கு எவ்வளவு திமிரா இருக்கீங்க. அடிச்சு பல்லக்களை உடைச்சு விடுவேன். ஒரு பணத்தை மறைச்சு வச்சுட்டு நேத்து விடிய நீங்க வாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் உங்க ஊர் பொம்பளை சொல்லிட்டாங்க எனக்கு. மூதேவி உங்கள்கிட்ட என்னடா சொல்லுச்சா? உங்களையடா கதை பேச விட்டுட்டு பட்டாமூச்சி பிடிக்க போயிட்டியரா? யோ யோ பெரியவரே வாங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஒரு பணத்தை மறைச்சு வர்றவங்களை வேணா ஏமாத்தலாம். முனியாண்டி சாமி ஏமாத்த முடியுமாயா? மரியாதை அந்த பையனை காட்டுங்க. எடை கொண்டி பெரியவரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்க கொண்டு போய் காட்டு. வா வந்து காட்டுறேன். செத்தது எங்க ஊர் பயிலே தான். அவனை நீங்க அடிச்சோ வெட்டியோ கொல்லல. விதி லாரிக்குள்ள விழுந்து செத்து போனான். அவனும் அவ ஆத்தாளுக்கு ஒரே பையதான். அவளும் அனாதையா போயிட்டா. அவளை நான் கூட்டிட்டு வரேன். நீங்க பார்த்து பேசி ஏதாவது ஒரு இழப்பீடு மாதிரி கொடுத்து முடிங்க. இதை இப்படியே மறைச்சிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தான் சிரமம். நீங்க தான் சங்கடப்பட போறீங்க. நீங்க நம்ம குலசாமியை கும்பிட வந்ததுனால உங்களுக்காக நான் இதை சொல்லுதேன். நான் போய் கூட்டிட்டு வரவா வேண்டாமா? சொல்லுங்க. நீங்க கூட்டு வாங்க சாமி. நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம். நீங்க சாமி சாமி கரகச்சாரம் இன்னும் நடந்து போச்சு. பண்ணது நம்ம என்ன புதுசா எதுவும் விவகாரம் வந்துடாம நீங்க தான் பார்த்து இன்னும் வராம நான் பார்த்துக்கிட்டேன். நான் இருக்கேன். சரி சார் தைரியமா இருக்க. சரி சாமி. என்னண்ணே ஆத்திர அவசரத்துக்கு ஒரு வழி நிற்க மாட்டேங்கிறா? தம்பி தம்பி இந்த நாட்டில் ஒரு நல்லவனு இருக்கான் பாரு. கொஞ்சம் முன்னால தள்ளி உட்காருங்க. அண்ணா நான் இங்கிட்டு போறேண்ணா. இங்கதான் முனியன் கோயில். இல்லைண்ணா அப்படி போறேண்ணா அங்கிட்டு போறேண்ணா. அது முதல்ல சொல்ல வேண்டியதானே? போட வந்துட்டாங்க ஆளையும் மண்டை. இனிமே நீ கை நீட்டினா கையை உடச்சிடுவேன். வா விருட்டு நடந்து போகலாம். அதுவும் சரிதான். வேகமாக நடந்தோம்னா நடக்கிற நடையில செமிச்சு போய் 2 கிலோ கறி அதிகமாக திட்டலாம். எனக்கு என்னமோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த கடை தான் காரணம்னு நினைக்கிறேன். ஏண்டா பாரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எவ்வளவு அசால்ட்டா நிக்கிறத பாரு. வாங்கிட்ட சொன்ன பாருண்ணா சும்மா நீலாம் ஒரு ஆள். சார் நான் தான் லாயர் வாசுதேவன் பேசுகிறேன். சேத்தூருக்கு ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி மலைக்கு கீழே சார். ஆமாம் அங்கேருந்து தான் பேசுகிறேன். ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஆமாம் சார். ஆமாம் அந்த வழி தான் சார். சரிங்க ஓகே தேங்க்யூ சார். என்னதான் பண்றது மாமா?
இருங்கய்யா நீ ஆம்பளை தானே திருப்பி அடி. பெரிய மனுஷன் மாதிரி பேசணும். பொம்பளை எல்லாம் இருக்காங்க, பாதுகாப்பு வேண்டாமா? சண்டை போடுறதா மேட்ரு. இருங்கடா பாப்பா இருங்க. இங்க அங்க போயிடலாங்க. இங்க அவ்வளவுதான். இருந்த பிரச்சனை தான். பாட்டி சும்மா இரு பாட்டி. வாடா. தப்பு பண்ண நான் தானே. அவங்கள்ட்ட என்ன ஒப்படைச்சிடுறேன். அவங்க என்ன பண்ணுவோ பண்ணிக்கிட்டோம். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். பாரவே எது சூழ்நிலை வரானோ உங்களோட பேசாதீங்க. வாங்க போலாம். நீங்க சீதா கூட்டு போங்க. சீதா நீ போ சீதா, நான் பாத்துக்கிறேன். போங்க நீ போங்க போங்க. என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். ஆமா நான் சொல்றத கேளுங்க. லைசன்ஸ் சொல்றத கேளுங்க. ஆமா கரண்டி எப்படி சாமி டிரைவர் கிடைக்குது. சீக்கிரம் வண்டி எடுத்து சொல்லியா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். எல்லா தப்பும் என் மேலதான். நேற்று ராத்திரி உங்கள்கிட்ட போட்டோ கிடைக்கல பாருங்க. போலீஸ் வருதுண்ணே. தம்பி நீயும் ஓடி வந்துடுறா. அப்படியே ஓடிடு ஓடிடுண்ணே ஓடு. ஓடுறான் பாரு. அவனையும் பிடிக்கியா. அமைதாரு அப்படி பண்றீங்க. சும்மா அடிச்சிட்டு ஏய் ஒடிக்க சொல்றேன். ஏய் என்ன லாரி ஏத்தி பேசிக்கிறீங்க? அவங்க என்னடா சார் சொல்றீங்க? இறையா அதுக்கு தயா நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். சார் அவனுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா சார்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். கோயிலுக்கு வர்றவங்க செய்யற காரியமாயா இது? சார் நான் தான் லாயர் வாசுதேவன் சார். நான் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இருக்கட்டுமே சார், நீங்க வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இருந்திருக்கணும். 2 ஊரையும் மல்லுக்கட்டை விட்டுட்டு கடைசியா ஃபோன் பண்றீங்க. 10 பேர் செத்திருந்தா நாங்க வர்றதுக்குள்ள மேலிடத்துக்கு யார் பதில் சொல்றது? அத்தனை பேரை மிதிக்க சார் கூட்டி போய் உலகார பயிலுங்க. உன்னை முதல்ல உள்ள தூக்கி வச்சு மிதிக்கணும். நீ எதுக்கு இங்க வந்த? பிரச்சனைனா நேரா ஸ்டேஷன் வர வேண்டியதானே? அதை விட்டு போட்டு இங்க வந்து கட்டுப்பாடு கட்டிட்டு இருக்கீங்க. அவங்க பண்றதா நீங்களும் பண்றீங்க. அப்புறம் நாங்க எதுக்கு இங்க இருக்கோம்?
ஏமா நீ எதுக்குமா அழுதுட்டு இருக்க? பையனோட அம்மா நீதானா? ஆமாம் சார், இவங்க தான் சார் அவன் அம்மா. கொஞ்சம் அமைதியா அம்மா. யோ பாடி எங்கேயா வச்சிருக்கீங்க? ஏய் சுனிதா உள்ள இரு. நாளைக்குள்ள முடிவு எடுத்துறாங்களா? என்ன சொன்னாயா? ஏய் ஏய் அவளை புடி. ஏய் நில்லுங்கடா. எப்படா? ஏய் போஸ்ட்மார்ட்டமே பண்ணியாச்சு போலுக்க. யோ பிசி இது அவரியா? போங்கய்யா போய் அவருங்கய்யா. அந்த கால் கட்டையா அவரு? அந்த ஓலை பைய எடு. ஓப்பன் பண்ணு. இந்த போட்டோ அடியா? ஏய் வாங்கடா. எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் பண்ணல சார். எங்கடா ஓடுறேன்? ஓடுறேன் சார் நான் இல்லை சார். பாரு. சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சார் சார். லாரி ஓட்டுனது நான் தான் சார். மூர்த்தி ஒரு நிமிஷம். இல்லை மாமா சொல்லி ஒரு நிமிஷம். ஆம்புலன்ஸ் எங்கயா? தகவல் கொடுத்துட்டோம், வந்துட்டு இருக்கு சார். ஏன்பா இப்படி அவசரப்படுற? அவசரப்பட்டு சரண்டர் ஆகிறேன் எனக்கு ஏன் ஃபோன் போட்டு வர சொன்னேன்? என்ன பண்ண சொல்கிறீங்க? இவ்வளோ நேரம் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னு உணரவே இல்லை. தப்புலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறது மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்களா அந்த அம்மாவை? பெத்த மகனை பறி கொடுத்துட்டு கதறி அழுகிறத. தப்பு மாமா. இந்த தண்டனையில் நான் தப்பிச்சிட்டேன்னா அதை நினச்சி ஒவ்வொரு நாள் செத்து செத்து பொழப்பேன். நான் கூப்பிட்டேங்கிற மரியாதைக்காக இவங்களாம் வந்திருக்காங்க. வேண்டாம், இனிமேல் யாரும் என்னால் கஷ்டப்பட வேண்டாம். தப்பு பண்ணது நான் தானே, நானே சரண்டர் ஆயிடுறேன். சரி சரி, உன் போக்கிலே பேசுவோம். போய் சரண்டர் ஆயிடு. நீ சரண்டர் ஆயிடு. 10 வருஷம் நீ உள்ளே இருப்ப. உன் குடும்பத்தை நினச்சி பார்த்தியா? சரி அதை விட, இத்தனை பயல்களும் எல்லா வேலையும் உனக்காக இழுத்து போட்டு செஞ்சுருக்காங்க. பிணத்தை ஒழிச்சு வச்சதே பெரிய கிரைமு. உனக்கு 10 வருஷம்னா இவங்களுக்கு 5 வருஷம். இவங்க தாய்மார்கள் அழுகிறத நினச்சி பார்த்தியா? ஏன்னா இது வெறும் ஆக்சிடென்ட் கேஸாக மட்டும் போகாது. அட்டெம்ப்ட் பிளான்டு மர்டர் தான். அதாவது திட்டமிட்டு கொன்று மறைத்து வைத்தல். தெரியுமா? என்ன பண்ண போற? சார், எங்களுக்கு நியாயம் கிடைக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு என்னமா நீங்க அவங்களுக்கு சாதம் நடக்கிற மாதிரி தெரியுது. என்னையா பேசுற நீ? இப்போ இவ்வளோ பேசுறியே, முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? பிரச்சனைன்னு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை வர சொன்னதே அவங்க தான். அதுக்காக நாங்கள் அவங்க சைடில் கிடையாது. லீகலாக என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். லீகலாக என்ன சார் செய்வீங்க? லாரியோட பிடிச்சி உள்ள வைக்கணும். செய்வீங்களா? செய்யறதுக்கு தயாரா வந்திருக்கான். முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவான். ஜிஹெச்எல் இருந்து ரிப்போர்ட் வரும். ரிப்போர்ட் படி என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். நாங்கள் 2 ஊருக்காரனை அடித்து மல்லு கட்டி சாகுறோம். குணத்தை ரோட்டில் போட்டு நாரடிக்கிறது தான் உங்கள் எண்ணமா இருந்தா தாராளமாக செய்யுங்க. பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. 4 பேர்த்த போட்டா சரியா வரும். செய்யுங்க சார். என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது மட்டும் கேளு. செத்தவன் ஏற்கனவே விஷம் குடிச்சு தான் செத்தான்னு போலீஸில் பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இப்போ வந்துட்டு போனார்ல ஜிஹெச் டாக்டர்,
அவரை வச்சு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். சரியா? இப்போ தப்பா கரெக்டாக சொல்கிறார் வக்கீல். ராமூர்த்தி, கொஞ்சம் அவர் சொல்கிறத கொஞ்சம் கேளுவேன். இதெல்லாம் சரியாக வருமா? முதல்ல இப்படி பயப்படுறதை விடுங்க. எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். உன்னை அனுப்பிட்டு நான் ஊருக்குள்ளே போனேன்னா என் தொழிலுக்கு என்னையா மரியாதை? என்னைய அடிச்சிட்டானுங்க. நான் உன்னை மட்டும் காப்பாற்றலை, என் கௌரவத்தையும் தான் காப்பாற்றிக்கிறேன். பாத்தியா, பொய்ய சொன்னால் கௌரவமா, உண்மையை பேசினா கேவலமா. என்ன செய்ய, உலகமே அப்படித்தான் இருக்கு. வா. சார் ஒரு நிமிஷம். மறுபடியும் என்ன சார்? ஒரு நிமிஷம். ஒரு சின்ன கரெக்ஷன். அவன் ஆக்சிடென்ட்டில் சாகலை சார், அவன் சூசைட் பண்ணி தான் இறந்துருக்கான். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். கதையை மாத்திரானுங்கண்ணா. எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்கங்க சார். எங்க நம்மால வாயா, அங்க வண்டி எடுத்து பூராத்தி ஏத்தி கொண்டு வாயா. போ, யார் லாரியில வாயா. வா வா அந்த பக்கம். லாரியோட ஸ்டேஷனுக்கு கொண்டு வா. அதை எடுத்து நீ மேலே வாயா. போ, வண்டி ஸ்டேஷன் கொண்டு வந்துடு. கஷ்டப்படாமல் வாப்பா. நம்ம வக்கீல் மட்டும் இல்லைன்னா நேரம் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அதை சொல்லு, போட்டானே போடு. அதை கேட்டவுடனே எனக்கே இருளடிச்சு போச்சு. படிச்சனுக்குள்ள உருட்டு தட்ட பார்த்தியா? இளையருக்கு அரிசியை எடுத்து நெல்லாக்கி நிறமரக்கால நிரப்பிட்டான்ல. அவன் உருட்டு படத்தில் நீ தான் மிச்சிக்கணும். ஹாஸ்பிட்டலில் அறுத்து பரிசோதனை பண்ணுறவன அரிச்சுருந்தாருனா அவனை இவனை எல்லாம் கூட்டுக்கலவனே தான் இருப்பாங்க. எப்படியோ பொய் சொல்லினாலும் நம்மளை காப்பாற்றினால கோவப்படாத கொண்டு. ஏப்பா கொண்டி, கிளைய இங்கே விட்டு வரீங்க, வண்டியில் ஏற்றலையா? நான் ஏற்றலான்னு தான் சொன்னேன், கிளவி தான் என்னமோ வியாக்கியானம் பேசுகிறேன். கோயிலுக்குன்னு விட்ட கடையா, அங்கே அவுத்து விட்டுவாங்கடா. வீட்டுக்கு கொண்டு போனால் சாமி ஊத்த ஆயிரும். ஏழ்ரா என்ன சரிங்கடா. சரி, எங்கேயா போற? கடையை அவுத்து விட்டுறேன் சார். சீக்கிரம் ஐயா. அங்கேயே அவுத்துட்டு வந்துருக்க வேண்டியதுனடா. 10,000 ரூபாய்க்கு லாரியை பிடிச்சி 50 மைல் தாண்டி வந்து இங்கே வந்து அவுத்துருக்கீங்க.
என்ன பண்ண சொல்கிறா? அந்த 4 வருஷம் ஓடி போச்சு. எவ்வளோ கூடாமல் இருங்கய்யா. வக்கீல் தான் நல்லா ஆர்கியூ பண்ணிக்காருல, அப்புறம் பண்ண அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. என்ன சொல்கிறாரு? வீட்டில் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். போய் பார்த்தியா? அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா? அதெல்லாம் நடக்குமா? அது என்ன தேவையா? தெரியல. யாருக்கு தெரியும் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருங்களா? வணக்கம் சார். வணக்கம். இருக்க முடியல பதில் சொன்னாங்க. சரியா சார் வந்துட்டீங்களா? என்னப்பா சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்க. எப்போ வந்தீங்க? காலையிலே வந்துட்டோம் மாமா. தம்பி, இன்னைக்கு சொல்ல போற தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா இருக்குமா? தீர்ப்பு நமக்கு சாதகமாக அமையுதோ இல்லையாம்மா, அவங்களுக்கு பாதகமாக தான் அமையும். ஏங்க அவன் மருந்து குடி செத்துறான்னு நீங்கள் சாட்சிலாம் ரெடி பண்ணீங்க? நான் ரெடி பண்ணுறதை விடு, ஒரு நாள் பூராவும் பணத்தை மறைச்சி வச்சு ஒழிச்சு விளாண்டுருக்கீங்க. அதுக்கு தண்டனை கொடுக்காம சும்மா விட்டுருவாங்களா? என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? வந்தது வராதமா எங்கள் வகுத்தில் புளிய கரைக்கிறீங்க. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நான் உங்களுக்கு சாதகமாக அமையணுன்னு தான் வேலை செய்கிறேன். வேற என்ன செய்ய சொல்கிறீங்க சொல்லுங்கள். எப்படியும் குத்தவாளியிலேருந்து கடைசி குத்தவாளி வரைக்கும் ஒரு 4.5 to 7 ஆண்டு ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வேற வழி இருக்கா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்கள். வழியெல்லாம் நிறையா இருக்குது. என்ன கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான். இங்கே நமக்கு சாதகமாக அமையலாம் என்ன, மதுரை கோர்ட்டுக்கு போவோம். அங்கேயும் முடியலையா? இருக்கவே இருக்கு மெட்ராஸ் கோர்ட்டு. அங்கெல்லாம் போனால் நம்மளை இவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ராமூர்த்தி வகையரா, சீக்கிரம் வாங்க. சிசி 407 GH டாக்டர் ராஜேந்திரன். ரிப்போர்ட் எல்லாம் சரி பார்த்தீங்களா? செக் பண்ணேன் சார். ஜிஹெச் ரிப்போர்ட் பிரகாரம் டெட் பாடியோட உடம்பு கண்டிஷன், எக்ஸ்ரே ரிப்போர்ட், லேப் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு பார்த்தா விக்டிம் இன்செக்டிசைட் சாப்பிட்டு தான் செத்து போயிருக்காரு. டெட் பாடியோட உடம்புல ஃப்ராக்சர் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிரெயின் அண்ட் பிளட் கண்டிஷன் எல்லாமே எடுத்து பார்த்தா ஆக்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் பாய்சன் சாப்பிட்டு தான் செத்துருக்காரு. அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு கோயிலுக்கு போனவங்க கடைசியாக கோர்ட்டில் வந்து நிற்கிறீங்க. கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா உங்களுக்கு? ஒரு மனித உயிர் அவ்வளவு மலிவாக போச்சு. அத்தனை பேருமா மதி மண்ணா போகணும். நீ முன்னாலவா, நீ அந்த மான்கேஸில் மாட்டினவன் தானே? தலையாட்டாத. ஆமாங்கய்யா. அதுக்கு அலைஞ்சே செத்துருவேன். அப்புறம் இதுக்கு ஆவி ஆடைய போறியா? இதே ஜோடியாக தெரிஞ்சுன்னா உன்னைய தொங்க விட்டுற வேண்டியதான். என் கண் முன்னால் நில்லாத. நீ போயிரு. ஏன் கிழவி 7 வயசாகுது, புத்தி சொல்லாமல் அவங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்க. பாதி பேர் பொம்பளைங்களாக இருக்கீங்க. வழியில் ஒரு புணம் கிடந்தால் என்ன பண்ணணும்? போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஒழிச்சு வச்சு விளையாடி இருக்கீங்க. உங்களை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கேட்டால் புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னு காரணம் சொல்ல வேண்டியது. இனிமேல் இந்த மாதிரி பண்ணீங்க ஜன்மத்துக்கு வெளியே வர முடியாது. போங்க வெளியில். திஸ் கேஸ் இஸ் டிஸ்மிஸ்ட். என்னத்த பண்ண? அதுக்கு சரியான பதில் சொல்ல வேண்டியதானே? மூஞ்சி அப்படி வச்சு நின்றுக்கிட்டு இருக்க. ஊருமுகி தச்சையா உங்க ஊர் போல எலி பிடிக்கிற மாதிரி பம்புற. சும்மா இருங்கப்பா. இந்த கேஸ் இன்னைக்காவது முடியுமா? 4 வருஷமா இதைத்தான் கேட்கிய. நடந்தது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறிய. டேய் பைரவா, அன்னைக்கு என்ன நடந்தது சொல்றா? இல்லையா? ஒரு 50-60 மைல் தூரம் நடந்திருப்போம். கெடா வெட்ட இடத்துல இருந்து சொல்றா. கெடா வெட்ட இடத்துக்கு போய் பார்த்தா சட்டியில வெறும் உப்புமா மட்டும்தான் இருந்துச்சு. முழு கடா அப்படியே நிக்குது, வெட்டவே இல்ல. சரி சரி. கடைசியில கறிக்காக சண்டை போட்டு ஒரு ஆளை வெட்டி விட்டாங்க. சரி சரி, 18ஆம் தேதி வாய்தா. அப்ப நாங்க இப்ப போலாமா? திருமங்கலத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, போயிட்டு வாங்கய்யா. ஐயா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எங்க வாக்குமூலத்தை நாங்க வெளியிட்டதை எங்க ஊருக்காரங்கள்ட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. நான் விட மாட்டேன், நீங்க விடாம இருந்தா சரி. சரி சரி சரி, போகும்போது ஒரு 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு போ. பண்ணிடுறேன். நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையா என்று கேட்டால்
தெரியாது என்கிற பதில்தான் நம்மிடம் உள்ளது. அது போன்ற ஒரு தீர்ப்பை தேடித்தான் நாம் இப்போது செல்கிறோம். அண்ணா, நீங்களும் கோயிலுக்கு போனீங்களாமே, அங்க என்ன நடந்தது கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அது பெரிய கதைங்க. எல்லாம் பொடிப்பயவிலையிலா போய் அரும்பாடு பட்டு சீரழிஞ்சு செங்கச்சம்பந்த தாங்க மிச்சம். இதை பத்தி வேற விஷயம் எதுவும் சொல்ல முடியுமா? வேற என்னத்த சொல்றீங்க? தட்டை இருக்கணும், தவிட்டு மூடை வேற வந்து ரோட்ல கிடக்கு, அதையும் போய் தூக்கிட்டு வரணும். மாட்டை வேற விரட்டணும். இந்தாங்க பிடிங்க இந்த சாமான, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, ஆளு விடுங்க, நான் கிளம்புறேன். அவன் பேச்சா கருமையா வெட்டு வாங்க போற இந்த பக்கம் கொஞ்சம். அண்ணே, கோயிலில் நடந்த கொலையை பத்தி சொல்ல முடியுமா? ஏங்க என்கிட்ட மட்டும் கேட்டா இப்படி? நான் மட்டுமா போனேன்? ஒரு லாரி நிறைய போனோம். நான் என்னத்தையாவது சொல்ல, நீங்க எதையாவது காட்ட, கழுத முடிஞ்சு போனதை விடுவீங்களா? ஆடு வெட்டுறதுக்கு நீங்க தான் வழக்கமா அந்த கோயிலுக்கு போவீங்களாமே, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அட அதை ஏமா கேட்குற? ஆடு வெட்டுற தொழில் ஆகாத தொழில் அந்த முனியாண்டி கோயில் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அந்த தொழில மிச்சம்? தோலும் பின்னாங்காலும் கிடைக்கும், சில டயத்தில் அந்த பின்னாங்காலும் கிடைக்காது. அங்க நடந்தது கொலையா? தெரியாதுமா, 2 நாள் தூக்கம் போச்சு, ராத்திரானா ஒரே நயண்டு வாங்க. சார் சார், யாருமா நீ? சேவல் மாஸ்டருங்கிறாங்களே, அது நீங்க தானா? மாஸ்டர் நீ தாமா மெச்சுக்கணும். இவ்வளோ பெரிய அண்டால இத்தினூண்டு பள்ளி விழுந்துருச்சு. அதுக்கு போய் ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஒரு விளம்பரம் எடுத்தவன் போல தெரியுது. அகப்பையன் அண்டாவை தூக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் நான் எதில் எதை வச்சுக்கின்றது? இப்போ நீங்க சமைக்கிறது இல்லையா? அந்த ஜோலியே வேணாம்னு சொல்லிட்டு தான் அந்த 100 நாள் ஜோலிக்கு வந்துட்டேன். இங்கே நிழலை கண்டா படுத்துக்கலாம், எவனும் வந்து கேட்க மாட்டான். அதுதான் நமக்கு நிம்மதியாக தெரியுது. வேற யாரெல்லாம் கூட வந்தாங்க? அந்த அங்கே படுத்து கிடக்குல எல்லா கழுதையும் தான் என் கூட வந்துச்சு. போய் அவங்ககிட்ட கேளு போ. லாரி வந்ததே பெரிய விஷயம், இல்லை பேட்டி மகர வேற. வெயில் அலையாமல் வீட்டுக்கு போய் சேருமா, போமா. ஆக்சுவலி அங்கே ஒரு கொலை நடந்தது, வேற ஒன்றுமே நடக்கலையே. எப்படி நடந்தது? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுமா, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுதா இல்லையா? பங்க்ஷனுக்கு போகணாமா? வா 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 வா. உங்களை பிள்ளைய கண்டா இழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு. சார் ஒரு நிமிஷம் சார். சார் விபத்தா அப்படின்னு யாருமா சொன்னா? பயங்கரமான படுகொலை. அது காட்டில் நடந்த கொலை தான், கண் கட்டி இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இதையெல்லாம் இந்த முனியாண்டி சாமியை தான் கேட்கணும். இறந்தவரோட அம்மா எங்க? அது எங்கேயாச்சும் காட்டு வேலைக்கு போயிருக்குமா? வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இதான் வழிவிடு முனியாண்டி கோவிலா? ஆமாம்மா, இதான். அந்த விபத்துக்கு அப்புறமும் சாமி கும்பிட வர்றாங்களா? அதெல்லாம் நிறைய பேர் இங்கே வராங்க. நடுவப்பட்டி கிராமத்திற்கும் உடப்பன்குளம் கிராமத்திற்கும் நடந்த ஒரு வனயுத்தத்தின் மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படாமலேயே இருக்கிறது. இந்த முனியாண்டி சாமிதான் முடிச்சுகளை போட்டார் என்று இந்த இரு கிராமத்தினரும் நம்புகின்றனர். முடிச்சுகளை அவிழ்ப்பாரா? உண்மைகள் தெரிய வருமா? அது இந்த வழிவிடு முனியாண்டிக்கே வெளிச்சம். வாங்க தம்பி. என்ன படிக்கிறதா? எல்கேஜி. எல்கேஜியா? சரி சரி. மா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பையன் இருக்க வேண்டியதுலேருந்து நான் எதனாலும் செய்கிறேன். இல்லை நாங்கள் செய்கிறோம். அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேன்ப்பா. இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, செலவுக்கு இருக்கட்டியா? இருக்கட்டும். எப்படிங்க? வாங்கிக்கோங்க. இருங்க, 2 பேரும் சாப்பிட்டு போங்க.